கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஒரு நாள். Today is the day of resurrection. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லுவோம். Every Sunday we call it as a resurrection. பட் இதே போன்ற ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சரித்திர வாயிலாக பேசுகிறார்கள். But through history they say that on such a day like this Jesus Christ resurrected. சரித்திரம் அதை சுட்டிக்காட்டுகிறது. The history points out to that. இயேசு மரித்தது மாத்திரமல்ல, Jesus not only died, இயேசு உயிரோடு எழுந்தார். Jesus also rose again alive. பவுல் அதை குறித்து பேசும் பொழுது, Saint Paul speaks about this. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா என்று அவர் பேசுகிறார். He says if Christ was not raised alive then our preaching is in vain. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரத்திலே ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்க்கும் பொழுது, when we see every part of the foundation of Christianity, இயேசுவின் பரிசுத்தமான பிறப்பு, the holy birth of Christ, இயேசுவின் மரணம், the death of Jesus, இயேசுவின் உயிர்த்தெழுதல், the resurrection of Jesus, இவைகள்தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். these are the foundation in Christianity. முதலாம் கொரிந்தியர் 15 நாம் பார்க்கும் பொழுது, 1 Corinthians chapter 15, அங்கே கிறிஸ்து மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. if the dead did not rise alive then Christ is not resurrected. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா என்று 1 கொரிந்தியர் 15:14 நாம் பார்க்கிறோம். 1 Corinthians chapter 15 verse 14 we say if Christ be not risen then our preaching is in vain and your faith is also in vain. ரோமர்கள் நிருபத்திலே பார்க்கும் பொழுது, coming to the epistle to Romans, இயேசு உயிர்த்தெழுந்ததினால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று எண்ணப்பட்டார். he was counted to be the son, strongly he was counted to be the son of God because Jesus resurrected again. ரோமர் 1:5 நாம் அதை பார்க்க இயலும். Romans chapter 1 verse 5 we read this. அப்படியானால் கிறிஸ்தவ மார்க்கம் மரித்த மார்க்கம் அல்ல, உயிர்த்தெழுந்த ஒரு மார்க்கம். So the Christianity is not a dead religion, it is a living religion. அது ஒரு உயிர்த்தெழுந்த மார்க்கம். It is a religion which is resurrected. ஜீவனுள்ள ஒரு மார்க்கம். It is a religion which is alive. அந்த மார்க்கத்தில் தான் கர்த்தர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். God has joined us and gathered us in that religion. நீங்கள் எத்தனையோ ஈஸ்டர் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீர்கள். You would have partaken of many Easter services. இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் வேத வசனங்களை நாம் சிந்திக்கலாம். In a different angle we should meditate on the word of God today. சிலுவையில் இயேசு மொழிந்த 7 வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard of the 7 utterances of Jesus on the cross. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் 12 வார்த்தைகள் என்று நாம் பார்க்கலாம். Today we shall see the 12 utterances of the resurrected Christ. உயிர்த்தெழுந்த இயேசு பேசின 12 வார்த்தைகள். 12 utterances of the resurrected Christ. இதை குறித்து நாம் இந்த காலை வேளையிலே சிந்திப்பது நலமா இருக்கும் என்று ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். I am being urged by the Spirit of God. It is good for us to meditate on all these this morning. உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே உடனே பரலோகத்தில் போய் உட்காரவில்லை. The resurrected Christ did not immediately go and sit in heaven. தான் உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். He showed himself to be alive. அப்படி காண்பித்தது மாத்திரமல்ல, not only having assured himself, உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு இந்த உலகத்திலே பல ஊழியங்கள் இருந்தது. after he resurrected he had various ministries on this earth. உயிர்த்தெழுந்த பின்பு பாதாளத்திலே ஒரு ஊழியம் இருந்தது. He had a ministry in hell after his resurrection. உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திலே போய் ஒரு ஊழியம் செய்கிறார். after resurrection he had a ministry in heaven too. நான் ரிப்பீட் பண்றேன். I repeat. உயிர்த்தெழுந்த இயேசு resurrected Jesus பாதாளத்திலே போய் ஒரு ஊழியம் செய்தார். he went to the hell to do a ministry. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த பூமியிலே கொஞ்சம் ஊழியம் செய்தார். he performed his ministry on this earth after resurrection. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னதத்தில் போய் இப்பொழுதும் ஊழியம் செய்கிறார். resurrected Jesus is now ministering even today in heaven. அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் உன்னதத்துக்கு ஏறினார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he went to the lowest parts of hell and took the captive as captives and went to high above. அது மாத்திரமல்ல, not only that, அவர் உயிரோடு எழும்பி வெளியே வரும்பொழுதுதான் துரோகிகளாகிய மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார். when he rose again alive he gave gifts to men who were traitors. இன்றைக்கு இந்த gift எல்லாம் ஆபரேட் பண்றாங்களே, today the gifts are operating. அது எப்படி கிடைச்சது? how did they receive that? எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு கிடைச்சதா? was it given to the saints? துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் போகும்போது இந்த gift-ஐ கொடுத்துட்டு போனார். when he left this earth he gave these gifts to men who were traitors. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of the Lord. இப்பொழுது உன்னதத்திலே போய் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஊழியத்தை செய்கிறார். now he is doing the ministry of interceding for each one of us, being seated on the right hand of the Father on high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. may the Lord's name be glorified. உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் முக்கியமான தன்மை. resurrection is the most important aspect of Christianity. மரித்ததோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிகிறது அல்ல. with our death Christian life does not come to an end. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாகத்தான் இயேசு
பாடையிலே தூக்கி கொண்டு போன ஒரு மனிதனை வாலிபனை எழுப்பினார். That is why when in order to prove there is resurrection, Jesus rose again a man who was taken in a bier. மரித்த 12 வயது பெண்ணை எழுப்பி காண்பித்தார். He rose again alive the 12-year-old child which died. அடக்கம் பண்ணப்பட்டு நாறி போனதான லாசருவை எழுப்பி காண்பித்தார். He rose back Lazarus alive who was being buried. அது மாத்திரமல்ல, தானே மரித்து உயிரோடு எழுந்து காண்பித்தார். Not only that, he died and he rose again alive. அப்படியானால் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அது உயிர்த்தெழுதலில் சாத்தியமாகிறது. If that is so, there is a life after that and that is possible through resurrection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. திடீர்னு உங்க வீட்ல ஒருத்தர் இறந்துட்டு திடீர்னு எழும்பிட்டாருன்னு வெச்சுக்கோங்களேன். Suppose a person in your house dies and he rises alive again. எழும்பி ஒரு வார்த்தை பேசினார்னா அதை நீங்க மறந்துடுவீங்களா? Will he speak a word after he rises again? What will you இயேசு do? உயிரோடு எழுந்த உடனே முதல் பேசின வார்த்தை தான் என்ன? What is the first utterance that Jesus gave after he rose again alive? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது Matthew's Gospel chapter 28. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? What is the first word that he spoke? வாழ்க. Hail. வாழ்க. Hail. அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னது? அரசியல்வாதிகள் வார்த்தை அல்ல அது. அது வேதத்தின் வார்த்தை. It is not a word of a politician, it is the word from the Bible. இன்னைக்கு நீங்க அரசியல்ல போய் சேர்ந்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து நாவு வறண்ட கத்தணும். எவனையோ ஒருத்தனை வாழ்க வாழ்கன்னு கத்தணும். All the followers will keep on greeting a person, someone who's ஆனா on the உயிர்த்தெழுந்த forefront. இயேசு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் வாழ்க என்றார். Resurrected Jesus looking at his children says, Hail. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. Matthew chapter 28 verse 8. And they departed quickly from the sepulchre with fear and great joy. In the end of the Sabbath, as it began to dawn toward the first day of the week, came Mary Magdalene and the other Mary to see the sepulchre, and behold, there was a great earthquake, for the angel of the Lord descended from மத்தேயு heaven. 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தமிழ். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறபோது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவர் சொன்னார் வாழ்க. Looking at them he said, All hail. இயேசு உயிரோடு எழுந்த உடனே முதல்ல சொன்ன வார்த்தை வாழ்க. முடிஞ்சு போகும்போது ஃபைனல் லாஸ்ட்ல போகும்போது blessing. The first word that Jesus uttered as soon as he resurrected was all hail, and when he finished everything and he was ascending, he said he gave a blessing to them. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது Coming to Luke's Gospel chapter 24 50-51 வசனங்களை பார்க்கும்போது verses 50 and 51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியானால் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய நோக்கம்தான் என்ன? So what is the purpose of the resurrected Jesus Christ? அவருக்கு தம்முடைய ஜனங்கள் வாழ வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். He wants his people to live and they should be blessed. தான் போன பின்பு தன்னுடைய ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடக் கூடாது. After his departure, his people should not become as nothing. அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் மாறிவிடக் கூடாது. They should not be people without a blessing. அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். They should abide. அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். They should live. அவர்கள் செழித்திருக்க வேண்டும். They should prosper. அவர்கள் நன்மையினால் முடிசூட்டப்பட்டிருக்க வேண்டும். Be crowned with benefits and goodness. புறஜாதிகள் மத்தியிலே அவர்கள் தலை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். The head should be lifted up among all. அவர்கள் வாலாக அல்லாமல் தலையாக இருக்க வேண்டும். They should be the head and not the tail. அவர்கள் கீழாக இல்லாமல் மேலாக வேண்டும். They should not be beneath but above. இதுதான் தேவனுடைய மனதில் இருந்த திட்டம். This is the plan in the mind of God. இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு செய்த முதல் காரியமும் கடைசி காரியமும். This was the first act and the final act of the resurrected Christ Jesus. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள்? How many of you have this experience today? வாழ்த்துதல் என்பது ஒரு உயிர்த்தெழுந்த மனுஷன் செய்யக்கூடிய ஒரு காரியம். Greeting is one which is given by a man who is resurrected. சபித்தல் என்பது விழுந்து போன ஒரு தூதனுடைய வல்லமை. A curse is given by the power of a fallen angel. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வார்த்தை வாழ்த்துதல், விழுந்து போன தூதனுடைய சாத்தானுடைய வார்த்தை சபித்தல். The word of the resurrected Christ is a greeting, the word of the fallen angel is a curse. நீங்கள் எதை உபயோகப்படுத்துகிறீர்கள்? What do you use it? இந்த காலை வேளையில உங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்கிறதா? This morning do you have this word?
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord desires to bless you. உங்களை வாழ்த்த விரும்புகிறார். He desires to greet you. உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாழ்ந்தவர்கள் மற்றவர்களை வாழ்த்துவார்கள். In the world, those who are of a lower state will greet the others. ஆனால் இங்கே தேவாதி தேவன் மனிதனை வாழ்த்துகிறார். But here we find the Lord of Lords who greets man. இன்னைக்கு வாழ்த்துதல் என்பது உயிர்த்தெழுந்த பிள்ளைகளுடைய அடையாளம். Today, greeting is a sign of the resurrected children of God. லூக்கா 1:40 நாம் பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 1 verse 40. அங்கே எலிசபெத்தை மரியாள் வாழ்த்துகிறதை பார்க்கலாம். We find Mary greeting Elizabeth. லூக்கா 1:28 பார்க்கும் பொழுது Luke 1:28. தூதர்கள் மரியாளை வாழ்த்துவதை பார்க்கலாம். The angels were greeting Mary. ஆதியாகமம் 24:60 பார்க்கும் பொழுது Genesis 24 verse 16. அங்கே ஒரு சகோதரனும் ஒரு தகப்பனும் தன்னுடைய மகளையும் தன்னுடைய சகோதரியையும் வாழ்த்துவதை நாம் பார்க்கலாம். We find a brother and a father greeting his daughter and the sister. ரெபெக்காளை அவனுடைய சகோதரன் வாழ்த்தினான், எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாக பெருகுவாயாக. Rebekah's brother greeted her saying, "Oh our sister, thou shalt abound many more." தூதன் மரியாளை வாழ்த்துகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. The angel greeted Mary saying, "Hail, thou art highly beloved of the பிரியமானவர்களே, Lord." வாழ்த்துதல் என்பது தேவனிடத்திலிருந்து இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் அனுப்பப்படுகிற ஒரு செய்தி. Greeting is a message which is given to each one of you come here this morning. ஒருவேளை இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு முன்பாக நீங்கள் பலவிதமான கேடான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம். Perhaps before the sanctification meetings, you would have heard certain reprobate messages. இதுவரைக்கும் நீ கேட்டது துர்ச்செய்தியாக இருக்கலாம். Maybe it was an evil report that you heard of. இதுவரைக்கும் நீ தரித்திரத்தை சந்தித்திருக்கலாம். You would have faced poverty up till now. ஒருவேளை நஷ்டத்தை நீ சந்தித்திருக்கலாம். You gone through difficulties till now. இதுவரை நீ கடன் வாங்கின ஒரு நபராக இருக்கலாம். You are a person who are borrowing money till now. இதுவரை எது செய்தாலும் வாய்க்காத ஒரு நபராக இருக்கலாம். You are a person who never flourished in anything that you did. வாழ்க்கையுடைய பல பகுதிகளிலே தடைகளை உணர்ந்த ஒரு நபராக இருக்கலாம். A person who faced barriers in various parts of your life. ஆனால் இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு அனுப்புகிற வார்த்தை, என் மகனே என் மகளே நீ வாழ்க. This morning the word of the resurrected Christ to you is that my son, my daughter, hail to you. ஆபிரகாமை அழைத்த முதல் ஆண்டவர் சொன்ன அவனுக்கு வார்த்தை என்ன? What is the first word which the Lord said to நீ Abraham? ஆசீர்வாதமாய் இருப்பாய். Thou shalt be a blessing. 3 யோவான் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? Chapter 3 verse 2, what does it say? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? பிரியமானவனே, Oh, உன் beloved. ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். Beloved, I wish that thou mayest prosper above all things, even as thy soul prospereth. இது யாருடைய வாழ்த்துதல்? Whose greeting ஒரு is this? ஊழியனுடைய வாழ்த்துதல். A servant of our இயேசுவுக்கு God. மிகவும் அன்பாய் இருந்ததான மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற யோவான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். These were the words of John who was leaning upon the beloved, leaning upon the Lord's breast, who said, "Thou shalt prosper in all things." இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த சபையை பார்த்து தேவதூதர்கள் வாழ்த்துகிறார்கள். The angels of the Lord are greeting the resurrected church this morning. ஊழியர்கள் வாழ்த்துகிறார்கள். The servants of God are greeting இயேசு you. நேரடியாக வாழ்த்துகிறார், என் மகனே நீ வாழ்க. Jesus is directly greeting you saying, "My son, hail with you." அவங்க ரோட்ல கண்ணீர் வடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற டயத்துல தான் இந்த வார்த்தை கிடைக்கிறது. It was a time they were shedding tears and walking on the roads that they received this word. கண்ணீரோடு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல கிடைக்கிற ஒரு வார்த்தை. This was the word they received when they were running with tears in their eyes. ஒரு பக்கத்துல சந்தோஷம், ஒரு பக்கத்துல துக்கம். On one side they were having joy, on the other side grief. இப்படி நடந்திருக்குமான்னு ஒரு தவிப்புல ஓடுறாங்க. With a great grief they were running towards the tomb. திடீர்னு இயேசு வந்துட்டாரு. All of a sudden they confronted Jesus. He said, "Hail." எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதுனால் கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். Because you have come into this service, the Lord greets you. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது Secondly, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் on the basis of Matthew's Gospel chapter 28 18ஆம் வசனம், verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. இரண்டாவது இயேசு பேசின வார்த்தை, எனக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். The words of the Lord Jesus to them was that I have power and authority, I give you the same power. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All power is given unto me in heaven and on earth. இந்த இயேசு தான் சொல்லுகிறார், சர்ப்பங்கள்
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். It is the same Jesus who says, I give you power and authority to tread over snakes and scorpions. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய இரண்டாவது தன்மை என்ன? What is the second வாஞ்சை என்ன? second desire of the resurrected Christ? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். You shall go forth and make all nations as disciples. உன்னை வாழ்த்துகிறதனுடைய நோக்கம் நீ ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். The purpose of the Lord greeting you is that you should do a ministry. இதுவரைக்கும் எந்த ஊழியமும் செய்யாம ஒரு வாலிபனோ ஒரு சகோதரனோ சகோதரியாக இருந்தா இன்னையிலிருந்து ஒரு ஊழியத்துக்குள் உங்களை நுகத்துக்கு உட்படுத்துங்கள். If you are a young man or a sister or a brother who has not done any ministry up till now, from today on accustom yourself under a yoke. உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு கொடுக்கிற கமாண்ட் இல்லாவிட்டால் தேவன் சொன்ன வார்த்தை என்ன? What is the command of the resurrected Jesus to you? எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Power is given to me. ஆனபடியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. Therefore go ye therefore and make all nations as disciples. உன்னால முடிஞ்ச ஒரு ஊழியத்தை செய். Do a ministry which is able on your side. பேச்சு திறமை இருக்கா? Do you have the power of speech? காலேஜ்ல செமினார்ல வெளுத்து தள்ளுறீங்களே போய் இயேசுவை பத்தி ஒருத்தனை சொல்ல. If you go and give a good seminar in your college, why not you go and tell about Jesus to someone? காசு இருக்கு இல்லையா? You have money. அதை எங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? கொஞ்சம் ஊழியத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்களே. ஏழைகளை பார்த்து கிராமங்கள்ல போய் கார் எடுத்துட்டு போய் ஊழியம் செய்யுங்களே. You invest here and there, why not you take your car, go to the villages and speak to the poor people? அழிந்து போகிற உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். With the incorruptible mammon you earn your souls. இது இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய இரண்டாவது ஆசை. This is the second desire of the resurrected Jesus. இன்னைக்கு நம்ம என்ன ஊழியம் செய்றோம்? What ministry are we doing today? என்ன ஊழியம் செஞ்சிட்டோம்னு சொல்லுங்க. What ministry have we done? உன்னால சண்டே ஸ்கூல் ஊழியம் முடியுதா? Do you have the Sunday school ministry? சண்டே ஏதா பாய் போடுற ஊழியமாவது செய்றியா? At least are you laying the mats? இல்ல இந்த ஹால் பெருக்குற ஊழியமாவது செய்றியா? Are you sweeping the hall? இல்ல சமையல் பண்ற ஊழியம் செய்றியா? Or are you cooking? இல்ல பிளேட் கழுவுற ஊழியமாவது செய்வியா? Or the ministry of washing vessels? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? Why do I say all these? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை நீ அடையாமல் போவது இல்லை. If you give a cup of water, you will not refrain from receiving its reward. அப்ப என்ன அர்த்தம்? What does that நீ mean? ஏதாவது கர்த்தருக்காக செய். You have to do something for the Lord. எனக்கு தெரிஞ்சு As much as I know, இன்னைக்கு முழுசும் நீங்க ஊழியம் தான் செய்யணும். all throughout this day you have to minister. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். Some ministry you have to keep on doing today. உனக்கு பேச்சு திறமை இல்லையா? You do not have the power of speech. பரவாயில்ல, ட்ராக்ட் ஊழியம் செய்யலாம். At least do the tract ministry. அதுவும் செய்ய முடியலையா? If not, கை கால் சரியில்லை, வெளியும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியலையா? நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. your hands and feet are not proper, you cannot go out, at least sit and pray. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு. Pray for the souls who are perishing. ஒரு கிருபையை பெற்று வரங்கள் தரிசனங்களோடு நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. Receive the grace of God with gifts and graces, tarry in the presence of God. உனக்கு கண்ணு இருக்கும் பொழுது நல்லா ஊழியம் செய்யு. When you have good eyes, minister. கால் இருக்கும்போது நல்லா ஊழியம் செய்யு. When you have feet, to serve the Lord. கை நல்லா இருக்கும்போது ஊழியம் செய்யு. When your hands are functioning well, serve the Lord. காசு இருக்கும்போதே ஊழியம் செய்யு. When you have money, serve the Lord. காசு போன பிறகு நீ ஊழியம் செய்யணும்னு நம்ம அப்ப பெரிய தாகத்தோடு தவிப்போடு உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது. After you lost all your money, there is no use in being with thirst and sighing for the Lord. தமிழ்ல சொல்லுவாங்க கண்ணு கெட்ட பிறகு நான் சூரியனை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டீனா பிரயோஜனம் இல்ல. In Tamil there is a proverb, after your eyesight is lost, if you desire to see the sun, there is no profit. இப்போ தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Now the resurrected Jesus says, go ye therefore and make all nations as disciples. இதைத்தான் மார்க்கவும் தெளிவாக பேசுகிறார். This is what in Mark also speaks about. மார்க் 16 ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது Mark's Gospel chapter 16 13 வசனம். verse 13. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். 15 வசனம் மன்னிக்கவும். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இயேசுவை பத்தி சொல்லு. Go into all the world and preach the gospel to the whole creation. கைகால் இல்லாதவங்க என்ன மாதிரி அழகா ஊழியம் செய்றாங்க தெரியுமா? You know those without hands and feet, how beautifully they காது minister. கேட்காதவங்க எவ்வளவு அருமையா ஊழியம் செய்றாங்க தெரியுமா? You know how beautifully those who are deaf minister to the Lord. தெரியுமா? Do you know? டெஃப் அண்ட் டம்ப். அவங்க காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. They are deaf and dumb. ஆனா பயங்கரமா ஊழியம் செய்றாங்க. But they terribly minister to God. கண்ணே தெரியாது. They cannot see. அவங்க என்ன மாதிரி ஊழியம் செய்றாங்க? The blind minister to God. நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. ரெண்டு கால் ரெண்டு கை இல்லாம லீ என்ன போடு போடுறான்னு. You can find the knee without any hands and feet. What extent he ministers. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன ஊழியம் செய்றாங்க? What is the ministry our children do நீ today? ஏதாவது இயேசுவுக்காக செய்யாம ஏதாவது இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படலாமா? Without doing something for Jesus, can you desire to receive something from the Lord?
நீ எதையாவது கொடுத்தா தானே நீ அதை எடுத்து வாங்க முடியும். Only if you give something you can receive of him. நீ விதைக்கவே மாட்டேங்கற, திருப்பி அறுக்கணும் நீ பாக்குற. You without sowing you desire to reap. ஏதாவது ஒன்னு செய்யு. Do something. போ சாயங்காலம் புறப்பட்டு அப்படியே ஒரு கிராமத்துக்கு போ. In the evening go forward towards a village. ஒரு 100 டிராக்டர் எடுத்துக்க, 100 வீட்ல கொடு. Take 100 tracts with you and give it to 100 houses. நான் ஒரு இடத்துக்கு போனேன். I went to a particular place. அவங்க ரட்சிக்கப்பட்ட விதத்தை சொன்னாங்க. They told me the way they were saved. அவங்க எங்கேயோ போயிட்டு வந்தாங்களா? They returned from elsewhere. அவங்க வீடு குடிசை வீடு. They were living in a hut. சுத்தி வேலி வந்து முள்ளு வேலி. It was a thorn of fence around. அதுல ஒரு டிராக்ட் மாட்டிக்கிட்டு ஆடிட்டு இருந்துச்சாம். There was a tract which was hanging in the thorns. எப்படி இருக்கும்? இவங்க எங்கேயோ சுத்திட்டு வந்தவங்க வாசல்ல எது மாட்டி கிடக்குது? அந்த முள்ளு செடியில ஒரு இது எடுத்து பார்த்தா இயேசு யார்? After they received wandering here and there, they took the tract and saw it said who is Jesus. அத படிச்சாங்க. They read it through. இதை பற்றி அறிய இந்த இடத்துக்கு அட்ரஸ்ல லெட்டர் போடுங்க. You want to know more about him, you write a letter to this address. திருப்பி எழுதி போட்டு அட்ரஸ் கழிச்சு அவங்களுக்கு புக் எல்லாம் வர ஆரம்பிச்சது, ரட்சிக்கப்பட்டாங்க. Then they wrote a letter to that place and they received books from the place and they were saved. பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போனாங்க. They went to the neighboring church. கொஞ்சம் உள்ள போன உடனே உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசை வந்தது. ஆனா அந்த சபையில அவ்வளவு ஃபீடிங் இல்ல. After they went into the church, they had a great desire in them, but they did not have the good they were not fed well in the church. அங்க நல்ல ஆகாரம் கிடைக்கல. They did not get good food. அப்படி சுத்தி சுத்தி நம்ம சபையில வந்துட்டாங்க. They wanted here and they finally reached our church. இப்போ அந்த வீட்ல ஒரு பையன் நம்ம ஊழியத்துல இருக்காரு. Now one of the boys of that family is in our ministry. ஸ்டார்டிங் என்னது? What is the beginning? எவனோ அந்த முள்ளுக்குள்ள சிக்க வச்சதான ஒரு டிராக்ட். A tract which was caught in the thorns. நம்ம எல்லாரும் சீயோன் போயிடுவோம், எருசலேம் போயிடுவோங்கறோம். நிச்சயமா போக மாட்டோம். ஒண்ணுமே செய்யாம நீ வந்து வெறும் கையில முளம் போடணும் நீ ட்ரை பண்ணினா நடக்காது. We all say we will go to Zion and Jerusalem. We will definitely not go until you are empty handed without doing anything for the Lord. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். You have to do something for the Lord. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Go ye therefore and make all nations as disciples. நீ போணும். You have to go. ஏதாவது செய்யணும். You have to do something. இப்ப மிஷனரியில ரெண்டு வார்த்தை வச்சிருக்காங்க. There's a missionary, there are two words. என்னது? போ இல்லாவிட்டால் அனுப்பு. Go or send. அப்படிதானே? ஒன்னு நீ போ, இல்ல எவனாவது போவான் அவனுக்கு 1200 ரூபாய் அனுப்பு. You go or somebody else will go as a missionary, send him 1200 அதனால rupees. தமிழ்நாட்டுல இருக்கிற பாதி பணக்காரன் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிரணும்னு தாம் போக முடியாதுல்ல. 1200 ரூபாய் கொடுத்துட்டு பங்காளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்துகிட்டு பரலோகம் இன்னைக்கு அடிச்சா பெல் அடிச்சா மேல போயிடலாம்னு நினைக்கிறான். நிச்சயமா நடக்காது. ஒரு வேளை அதுக்கு பிரதிபலனா காரு, வீடு, மனைவி, பிள்ளை, கூட 2 கம்பெனி இதெல்லாம் கொடுத்துருவாரு. Half of our people who are rich try to give money to those who are missionaries and wait for the bell to ring in heaven that they may go to heaven. Definitely not. Perhaps for your as a reward to you the Lord will give you wife and children and car and houses too. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசிகள் கார் கிடைக்குது, 4 பிள்ளை கிடைச்சிருச்சு, நல்ல கல்யாணம் கிடைச்சிருச்சு, நல்ல வீடு கிடைச்சிருச்சு, ஆபீஸ் கிடைச்சிருச்சுன்னா ஒருவேளை இங்கேயே செட்டில்மென்ட் முடியுதோன்னு தெரியல. All the believers should have a clear understanding. Perhaps if you have a car, a house, if you have a good children and maybe the Lord is settling with you today here. ஐயோ அவங்க கார்ல வராங்களே நான் நடந்து வரேன்னு நீ கஷ்டப்படாத. ஒருவேளை உனக்கு செட்டில்மென்ட் மேல இருக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணு. Do not feel bad because you are coming by walk and they are coming by the car. Your settlement is above. Wait for it. மேல போறது இரண்டாவது. இங்கேயே எனக்கு செட்டில்மென்ட் வேணும்னா நாளைக்கு கூட கர்த்தர் உனக்கு ஒரு கார் தருவாரு. If you want your settlement to happen here, then tomorrow itself the Lord will give you a car. இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறீர்கள்? How many among you are going to go out today to give the gospel to all the creatures? ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. Do some ministry for the Lord. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. I feel amazed. ஒரு கண்ணு தெரியாத சகோதரன் இங்க கூட வந்திருப்பான். There was one person who was blind who is here. புதுக்கோட்டையில ஒரு பிரஸ்ல வேலை செய்றாரு. He's working. சூப்பரா பாடுவான். He is working at a press in Pudukkottai. He would sing well. கண்ணு தெரியாததுக்காக துக்கப்பட்டேன். He was blind. ஐயா கண்ணு தெரியாமலே நான் பண்ண சேட்டை ரொம்ப ஜாஸ்தி. அதனால நான் அதுக்காக துக்கப்படவே இல்லை. மேல போய் இயேசுவை பார்த்தா போதும். He says without seeing the mischiefs that I have done is more, so I only want to see Jesus above. ஆனா அவர் சொல்ற சாட்சி என்ன தெரியுமா? But what is his testimony? இதுவரைக்கும் 4309 பேருக்கு நான் சாட்சி சொல்லியிருக்கேன். 4309 பேரை சபையில சேர்த்திருக்கேன். 3000 பேருக்கு நான் பைபிள் வாங்கி கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா? His testimony is that தசமபாகம் கொடுத்தம்ப அது வந்து உன் கடமை. நீ கொடுக்கலனாலும் சர்ச்சு இதை விட பெருசா கட்டுவோம். His testimony is that I have given I have given my testimony to 4500 people, to 3000 people. I brought them to the church and so on. Have you done any of these?
We have only give tithes, that is our duty. யாருக்காவது நீங்க பைபிள் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? Have you bought a Bible for someone? கிட்ட உள்ளவனுக்கு நீ பைபிள் பாட்டு புக்கு காட்ட மாட்டேங்கறியே, நீ எப்படி பரலோகம் போறது? You are not sharing your song book to the one who is sitting close to you, then how can you go to heaven? அவன் பாத்துறானான்னு சொல்லிட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்க. என்ன எங்க நீ போறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது பெண்டிகாஸ்ட்ல. You have it tightly fixed in your hands because others will look at your song book. Where is Pentecost heading to? ஜீவனை கொடுத்தார் இயேசு. Jesus gave his life. அமெரிக்கால ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தார். There was a man who came to the ministry in America. அங்க சின்ன ஊழியங்கள். There are very small ministries there. ஆனா பாஸ்டர் டான் வந்து ரொம்ப டஃப்பா இருப்பார். Pastor Don used to be very tough. கோடு போட்டா போட்டதுதான். What he draws the line, this is the line. அவங்க அப்படி வச்சதனால தான் அந்த ஊழியங்கள் அப்படி ஸ்டெடியா நிக்குது. Because of his command, the ministries are very firm. அங்க ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தார். There was one man who came to the ministry there. இப்ப கன்வென்ஷன் டைம் ஆயிடுச்சு. It was the time of the convention. அப்ப எல்லாருக்கும் ரூம் கட்லு இதெல்லாம் அங்கங்க கிளியர் பண்ணிக்கிட்டே வராங்க. So they were clearing the rooms and they were arranging the beds and the rooms for others. அப்ப அந்த பிரதர் ஊழியத்துல இருக்காரு ஏற்கனவே புதுசா வந்து. This brother was in the newcomer in the ministry. அவருக்கு ஒரு காட் இருந்துச்சு. So he had a cot too. டைம் ஆன பொழுது at a particular time ஆட்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. people started to pour in. அப்ப அங்க இருந்து கட்லு எடுத்து தாங்கட்லு வாங்கட்லு எல்லாரும் புடிங்கி கொடுத்து ஜனங்களுக்கு ரூம் செட் பண்ணிட்டே வராங்க. So they took the cots that were given to the workers and they arranged the rooms for the people. கடைசில கட்லு இல்ல. Finally there was no cot. சுத்தி கடைசில யார்ட்ட வந்து நின்னுட்டாங்க? Finally இந்த ஊழியக்காரட்ட வந்து நின்னுட்டாங்க. Finally they came to this servant of God. கொஞ்சம் உங்க கட்லையும் ரூமையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். If you will give your room and your cot, it would be good. அவர் அத வந்து ஊழியமா எடுக்காம என்னைய நீ வந்து இரிட்டேட் பண்ணனும்னே இன்சல்ட் பண்றதுக்கே இப்படி பண்றீங்கன்றார். He did not consider it as a ministry, but he thought it was an insult on him. அவங்கட்டல இருக்கல்ல. He is on his cot. அவங்கட்டல உட்கார்ந்திருக்கான் பாரு. He is seated on the cot. அங்க போய் வாங்க போன்றார். You go and get it from him. இப்படி டைவர்ட் பண்ணி விட்டாரு. He diverted the people there. டைம் போயிடுச்சு. Time passed by. அப்படி சுத்தி அந்த குறிக்கப்பட்ட ஆளுக்கு கட்ல கொடுக்க முடியல. பாஸ்டர் டானுக்கு போயிடுச்சு. The particular person was not given a cot, so the news went to Pastor Don. நேரா வந்தாரு. He came directly. உன்னால கட்ல கொடுக்க முடியலையா? Can't you give the cot? பெட்டி தூக்கு. Take up your Get out. suitcase, get out. சர்ச்சை விட்டு வெளிய போ. Go out of the church. ஜீவனை கொடுக்கிற ஊழியம் இது. இதுல உனக்கு ஒரு கட்ல கொடுக்க முடியல. நீ என்ன தரிசனத்துல இந்த ஊழியத்துக்கு வந்த? வெளிய போனாரு. அதுக்கு பிறகு அவர் ஓடி போய் கட்ல கொடுத்தாரு, அது கொடுத்தாரு. ஒரேதான் வெளிய போனா போ. இன்னைக்கு உனக்கு ஜீவன் உனக்கு கட்ல கொடுக்க முடியாதவன் இனிமே சாகுற வரைக்கும் நீ ஜீவனை கொடுக்கவே மாட்ட. வெளிய போனா போன்னு சொல்லி கேட்ட விட்டு வெளிய துரத்தி. This is a ministry whereby you give your life, but if you are not unable to spare your coat, then what ministry are you doing? Then he said you can go out. ஒரு கட்ல கொடுக்க முடியாதவன் எப்படி சபையில ஜனங்களுக்காக ஜீவனை கொடுப்பான்? A person who is unable to share what is his, how can he give his life for the people in the church? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை உன் மேலயும் என் மேலயும் விழுந்து கிடக்குது. The duty to proclaim the gospel to the whole creation is upon you and me. உங்க ஆவியில ஒத்து போற ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு கிளம்பி எங்கிட்டாவது கிராமத்துல போய் நிப்பாட்டி இந்த ஊர்ல சொன்னாதான் உன்னை பார்த்தா உன் புத்தியை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி பயந்துன்னா இன்னொரு இடத்துல போய் இயேசுவை பத்தி சொல்லிட்டு வா. Join along with 4 or 5 people who will adjust with you and go and proclaim about Jesus to the place which is possible for you. ஒருவேளை உன் ஊர்ல உனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். Perhaps you will feel ashamed to tell the gospel in your own place. உன்னை பத்தி அவனுக்கு தெரியும். They know about you. உண்மைதான் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அங்க உனக்கு சாட்சி இல்ல. விடு. It is true because you do not have a testimony there. அங்கிட்ட எங்கிட்ட அணைக்கட்டுக்கு போ. Go to Anakat. அப்படிதானே? Isn't that true? அங்கிட்ட எங்கிட்டாவது ஒரு கிராமத்துக்கு போ, இயேசுவை பத்தி தெரியாதவங்களுக்கு போய் சொல்லு. Go to some village and tell about Jesus to those who are ignorant of him. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a particular house. அங்க அந்த மகள் நல்ல பையனை கல்யாணம் கட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ். The daughter was married to a good boy and both were degree holders. நல்ல வசதியானவங்க. They were with good conveniences. அப்ப நான் கேட்டேன் என்ன வேலை பாக்குறீங்க? What is your job? ரெண்டு பேருமே வேலை பார்க்கல. Both are unemployed. நாங்க ரெண்டு பேரும் மினிஸ்ட்ரி பண்றோம். நாங்க We are doing a ministry. என்ன மினிஸ்ட்ரின்னு கேட்டேன். What kind of ministry? கொடைக்கானல் மலைக்கு மேல ஒரு கிராமத்துல நாங்க ஊழியம் செய்றோம். We are ministering in a village which is above the Kodaikanal. இயேசுவை பத்தியே தெரியாது. They do not know about Jesus. சுத்தமா இயேசுவை பத்தியே தெரியவே They தெரியாது. are totally ignorant of Jesus. சாரி, ஊட்டிக்கு மேல. It is above Ooty. இயேசுனா யாருன்னே தெரியாது. They do not know about Jesus. அவங்களுக்கு பேச்சு பாஷை தான் இருக்கே தவிர என்ன கிடையாது? எழுத்து கிடையாது. They can only speak but they do not have the written language. அவங்க கூட நாங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். We are ministering along with them. அவங்க பேச்சை நாங்க இப்ப எழுத்து வடிவமா நெஞ்சிட்டு இருக்கோம், மாத்திக்கிட்டு இருக்கோம். We are trying to turn their speech into the words. அவங்களுக்கு ஊழியம் எப்படியாவது பைபிளை
ஒரு சுவிசேஷமாவது கொடுத்துறணும்னு ட்ரை பண்றோம். We want to make their speech into letters whereby we can make a Bible for them. அங்க உங்களுக்கு காணிக்கை கிடைக்குதா? Do you have an offering there? அங்க யார் காணிக்கை கொடுப்பா? அவனே இயேசுவை பத்தி தெரியாதவன் எப்படி காணிக்கை கொடுப்பான்? He is ignorant of Jesus, how can he give an offering? எங்க ஃபேமிலில இருக்கிற 10 பேர் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு மாசம் மாசம் என்ன செய்றோம்? கொடுக்கறாங்க. அது எங்களுக்கு வந்து சேருது. நாங்க அதை வச்சிட்டு அந்த கஷ்டமான குடிசையில இருந்து ஊழியம் செய்றோம். 10 people among us and our family, we have a trust like thing which they give money, which they give a offering for us. With that we serve the Lord. நம்ம என்ன ஊழியம் செய்றோம் பிரியமானவர்களே? What ministry are we doing இப்ப here? ஆமென் உடனே அப்படி காரத்துக்கிட்டு ஓடியே போடுவோம். படுத்தோம்னா 7 மணிக்கு எழும்புவோம், ஒரு சீரியலை பார்ப்போம், அடுத்து காலையில எழுந்திருச்சு நம்ம டியூட்டிக்கு போயிடுவோம். நாமளும் நினைக்கிறோம் எருசலேம் புதிய எருசலேம் கொடுத்துருவாரு. The moment we say amen, we take the car and go home, we sleep and we get up at 7 o'clock, we see a serial and afterwards we want to go elsewhere. And we believe the Lord will give us New Jerusalem. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Today the Lord is speaking with you. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு பேசுகிறார். Resurrected Jesus is speaking நீங்கள் with you. போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. Go ye therefore and make all nations as disciples. மூன்றாவதாக Thirdly, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Mark's Gospel chapter 16 verse 14. அங்கே என்ன சொன்னார்? What did he say there? அதற்பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசு கோபப்பட்ட ஒரு இடம் இது. This was a place when the resurrected Jesus was angry. கடிந்து கொண்ட ஒரு இடம் அது. A place where he upbraided them. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், ஏன் உங்களால என்ன விசுவாசிக்க முடியல? Resurrected Jesus says, why can't you believe on me? ஏன் நீங்கள் அவிசுவாசப்படுறீங்க? Why are you unbelieving? நான் இருக்கும்போது அவிசுவாசப்பட்டீங்க, நான் இப்ப உயிரோடு எழும்பிட்டேனே. You are unbelieving when I was alive, now I am alive again. நான் மரித்த பொழுது உங்களுக்கு அவிசுவாசம் வரலாம், ஏனென்றால் அது மனுஷீகம். You might unbelieve because when I am dead, ஆனா நான் உயிரோடு எழும்பி விட்டேன். but now I am alive. ஆனா நீ ஏன் நம்ப மாட்டேங்கற? But why aren't you believing? இயேசு ரெண்டு காரியத்தை கடிந்து கொண்டார். Jesus rebuked two things. ஒன்று இருதய கடினம், இரண்டாவது அவிசுவாசம். One is the hardness of heart, the second is unbelief. இந்த இரண்டுமே இந்த கிறிஸ்தவ பாதைக்கு உதவாத தத்துவங்கள். Both are of no avail for this Christian path. ஏனென்றால் அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். Unbelief is an evil heart. எபிரேயர்கள் நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது The epistle to the Hebrews, அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் உண்டாகாதபடி என்று எபிரேயர் 3:12 பார்க்கிறோம். Hebrews chapter 3 verse 12 we read, let none of you have this evil heart of unbelief. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் இந்த மார்க்கத்துக்கு உதவாது. Unbelief is of no avail in this religion. ஏன்னா தோமா சொல்றான், நான் தொட்டு பார்த்தாலொழிய நம்பவே மாட்டேன்னு சொல்றான். Because Thomas says, unless I touch you, I will not believe. அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? Looking at him, what did Jesus say? அவிசுவாசியாராமல் விசுவாசியாருன்னு சொன்னார். He said, believe, but be not unbelieving. இயேசு அவனை பிடிச்சு பயங்கரமா ரஃப்பா டஃப் ரொம்ப கடிந்து கொண்ட ஒரு இடம். That was a place where Jesus rebuked him. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் நிலவரம் என்ன இருக்கிறது? What is our state today? நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறோம்? How many of us are giving room to unbelief today? அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள். Many children of God give room to unbelief. உயிர்த்தெழுந்த இயேசு கடிந்து கொள்கிறார், அவிசுவாசத்தை விட்டு விடுங்கள். Resurrected Jesus rebukes saying, put away your unbelief. இன்றோடு உன்னுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும். Let your unbelief be removed today. யோவான் 20:27 நாம் பார்க்கும் பொழுது John 20:27, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு. be not unbelieving but believe. அவனை பயங்கரமாக கடிந்து கொண்ட ஒரு இடம். That is a place where Jesus rebuked him. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடும்படியாக போராடுகிறார். Beloved ones, this morning the Lord is striving with you that he might remove your unbelief. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். You believe on God. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe on God. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Believe also in me. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What does it actually mean? அது என்ன? தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். What does it mean to believe on God and believe in me? அதனுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு எப்படிப்பட்டது? How is the original translation? தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள், என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாயிருங்கள். Have the faith of God and also the faith about me. பிதாவினுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? உண்டாக கடவது, உண்டாயிற்று. The faith of God where he said, let it be, and it was formed. இயேசுனுடைய விசுவாசம் எப்படி? What is the faith in பார்வை Jesus? அடைவாயாக, பார்வை அடைஞ்சிட்டான். Thou shalt see and he received sight. அந்த அளவு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. To that extent you should believe on the word of God. உங்களுடைய இருதயம் கடினப்படக்கூடாது. Your heart should not be hardened. இருதயம் கடினப்பட்டால் குடும்பங்கள் பிரிந்து போய்விடும். If your hearts are hardened, then the families will separate. ஆனபடியால் இன்னைக்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போறாங்கன்னா காரணம் என்ன? What are the reasons for the partners to separate today? இருதய கடினம். Hardness of heart. இருதயம் கல்லா போயிருச்சுன்னா எல்லாமே உடைஞ்சு போய்டும். If your heart becomes stony, everything is broken. அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசு மூன்றாவது அவர்களை கடிந்து கொண்டார்.
கொண்டார். Thirdly, the resurrected Jesus rebuked him. இனிமேல் இந்த பாதையில உனக்கு அவிசுவாசம் வரவே கூடாது. Henceforth in this path you should never have unbelief. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall see the glory of God. பல இடங்களில் அவர் அதை கடிந்து கொண்டதை நீங்க பார்க்கலாம். In various places the Lord rebuked him. லூக்கா 24 அதிகாரம். Luke's Gospel chapter 24. அங்கே அந்த எம்மாவூருக்கு போன சீசர்களை பார்த்து Looking at the disciples to Emmaus, சும்மா சாதாரணமாலாம் கடிஞ்சு கொள்ளல. he did not commonly rebuke them. அதாவது தோமாவை பார்த்து சொன்னாரு அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிருன்னு. Looking at Thomas he said, be not unbelieving but believe. ஆனா அந்த எம்மாவூருக்கு போன ரெண்டு பேரையும் To the two disciples who were to Emmaus, ஒரு பிடி பிடிச்சிட்டாரு. he caught them. லூக்கா 24 அதிகாரம் 25 வசனம். Luke's Gospel chapter 24 verse 25. விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. Oh, he is slow of hearts to believe. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. What a word it is. விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னாரு. He said he is slow of heart to believe. எந்த அளவு அவர் வேதனைப்பட்டு அந்த வார்த்தையை உபயோகித்திருப்பார்னு பாருங்க. To what extent the Lord was grieved that he used these words. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறோம்? How many of us are giving room to unbelief today? இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தின் ஆவி இயேசுவின் நாமத்திலே துரத்தப்படணும். In the name of Jesus the spirit of unbelief should be cast out today. அந்த ஆவி போகும் பொழுது நீ விசுவாசிப்பாய். When the spirit will leave you, you shall believe. உன்னுடைய தரிசனம் புதுப்பிக்கப்படும். Your vision will be renewed. உன்னுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படும். Your hope will be renewed. உன்னுடைய பாதைகள் தெளிவாகும். Your paths will be straightened. தேவனால் கிரியை செய்யக்கூடாது ஒண்ணுமே இல்ல. There is nothing where God cannot work with you. அப்படிதான பைபிள் அப்படிதான சொல்லுகிறது. That is what the Bible says. தேவனால் எல்லாம் கூடும். All things are possible with God. விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All those who believe say hallelujah. திருப்பியே விசுவாசத்தை விடுற. Why do you forsake your faith? ஏன் விசுவாசத்தை மறுதலிக்கிற? Why do you deny your faith? ஏன் விசுவாச பாதையை விட்டு விலகுற? Why do you go away from your path of faith? எல்லாவற்றுக்கும் நீ விசுவாசிக்கணும். In everything you should believe. அப்படியே நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில அது அப்படியே பலிக்கும். When you believe, it shall happen in your life. பைபிள் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. The Bible says to them that believe it shall happen. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Coming to Luke's Gospel chapter 24. 24 அதிகாரம் 36 வசனம். Chapter 24 verse 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே அவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். Here he desires to grant them peace. கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ சமாதானம் என்பது ரொம்ப முக்கியமானது. In a Christian life, peace is very important. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உனக்கு கலக்கமே வரக்கூடாது. Even if the whole world will be totally troubled, you should not be troubled at all. காற்று பயங்கரமாக வீசினது. The wind was strong. தண்ணீர் படகுல வந்துகிட்டே இருக்கு. The waves were tossing the boat. சீஷர்கள் பயங்கர கஷ்டப்படுறாங்க. The disciples were toiling hard. ஆனா இயேசு அங்க இருந்தாரா இல்லையா? Was Jesus there? இயேசு அங்கதான் இருந்தார். எப்படி இருந்தாரு? Jesus was there. Where was he? அவர் கப்பலின் பின்னணியத்துல நின்றாரா? இளைப்பாரி கொண்டிருந்தார். He was in the lower parts of the ship resting. கப்பல் போட்டு தலகீழ குலுங்குதுங்க. The ship was tossing to and fro. பயங்கர காத்து. There was a strong wind. இவங்க அவ்வளவு பேரும் கத்தி கடைசில அவர் எழுப்பி ஐயரே மடிந்து போகிறோம் இப்படியா தூங்குறதுங்கனா. They all shouted out and wailed and said, "Oh master, we perish. How are you sleeping?" அதுக்கு ஒரு பாஸ்டர் அழகான விளக்கம் சொன்னாரு. A pastor gave a beautiful explanation. இயேசு இருக்கும்போது எப்படி கடல் கொந்தளிக்கலாம்னு ஒருத்தர் கேள்வி. There was a question which said, when Jesus is in the boat, how can the sea be without being calm? இயேசு போட்ல இருக்காரு எப்படி கடல் கொந்தளிக்கலாம்? When Jesus is in the boat, how can the sea be boisterous? அதுக்கு கடல் பதில் சொல்லிச்சான், என் மீட்பர் வந்திருக்கிறாருன்னு நான் கொஞ்சம் என்ன செஞ்சேன்? என்னை சிருஷ்டிச்சவர் வந்திருக்கிறாருன்னு நான் கொஞ்சம் என்ன செஞ்சேன்? தாளாட்டின. இவனுங்க அதுக்குள்ள கத்தி கூச்சல் போட்டு செத்து போயிருவன்னு சொல்லி எல்லாரும் எழுப்பி விட்டான். The sea answered and said, because my Redeemer has come, I am dandled to my Redeemer. But all these people shouted and woke him up. அதுபோல நீ விசுவாசத்துல வந்துட்டேன்னு கொஞ்சம் தாளாட்டுறாரு. ஆனா உனக்கு தாளாட்டுற மாதிரி தெரியல. எங்கேயோ கடைசி நேரத்துல முடிய போது போல் இருக்குன்னு நீ நினைக்கிற. Even so, because you have come into the faith, he is dandling you, but you do not feel like being dandled. You feel it is the final. சில குழந்தைய தொட்டில போட்டு தாய்மார் ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. அது பட்டந்து பேய் அடிச்ச மாதிரி கத்தும். பாத்தீங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம பண்றோம். நம்ம தொட்டில போட்டு தாளாட்டினாலும் நம்மால் இயேசுவே என்னை விட்டுறாதீங்கங்கறான். அம்மா தானே தாளாட்டுறா. Certain babies, though they are dandled so much, it will keep on crying. Even so, the Lord Jesus is dandling you, but you are crying out so much. It is the Lord Jesus who is your mother who is dandling you. சீடர்கள் பயங்கர பயந்தாங்கோலிங்க. The disciples were cowards. பேதுரு எல்லாம் பேசுறதுல தான் பயங்கரமா பேசுவான். Peter will speak boldly. இந்த ரெண்டு சிலர் பாருங்க ரோட்ல தண்ணி அடிச்சிட்டு ஆய் பூய்மா போலீஸ் வருதுன்னா போதும் அவனை ஓடியே விடும். Some will drink and they will shout in the roads, but the moment they spot the police, they will run away. அதே மாதிரி Even so, சீடர்கள்ல நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் பேதுரு திடீர்னு பார்த்தா கெத்செமனே தோட்டத்துல ஆளைய காணும்.
Peter will say, காதை வெட்டிட்டு விழுந்து ஓடியே விட்டான். Peter will say, I will smite them, I will do this and that, but when he saw those who came, the soldiers, he ran away from the garden of Gethsemane. பேதுருவை சிறைச்சாலையில போட்டாங்க. Peter was cast into the prison. நைட் ஃபுல்லா விசுவாசிகள் ஜெபம் பண்றான். Throughout the night the believers were praying. சரியான பிரேயர். They were proper prayer. என்ன பிரேயர்? What is the prayer? என்ன பிரேயர்? What is the prayer? இப்பமே விடுதலையாக்கணும் சுவாமி. Lord, right now deliver him. நல்ல ஜெபம். Good prayer. ஏன்? Why? காலையில விடிஞ்சிட்டா பேதுருவை கொன்றுவான் ஏரோது. Early in the morning Herod will slay him. ஏன்னா யாக்கோபை கொன்னது ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். The people were rejoicing over the death of இப்ப John. பேதுருவை கொன்னுட்டா இன்னும் சந்தோஷம். They will even rejoice more at the death of Peter. அதனால விடியட்டும்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். So they were waiting for the dawn. ஜனங்கள் பயங்கர ஜெபம். The people were praying strongly. இப்பமே வெளிய கொண்டு வாங்க. Right now bring him out. இப்பமே வெளிய கொண்டு வாங்க. Right now bring him out. இவங்க பண்ண ஜெபத்தை நம்பி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை வெளிய கொண்டு வந்துட்டாரு. Trusting on their prayer, the Lord sent an angel, brought Peter out. அவன் சுத்தி கடைசில எங்க வந்துட்டான்? இவங்க ஜெபிச்ச வீட்டுக்கே வந்துட்டான். He wandered here and there, finally he came to the house where the believers were praying. வந்து கதவை தட்டினா. He tapped on the door. இருக்கிறவனுக்கு எல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. Everybody had a heart failure. என்ன நைட் 12 மணிக்கு வந்து கதவை தட்டிட்டானே, நம்மள பிடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்துட்டாங்களா, ஏதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு ஒருத்தனும் இருந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேங்கறான். 12 o'clock in the night they tapping at the door, whether they have come to catch hold of us, and no one rose up from their place. ரோதைன்னு ஒரு பெண்ணு மட்டும் எழும்புனா. Only one girl named Rhoda, she rose up. சாவி துவாரத்து வழியா எட்டி பார்த்தா. She looked through the keyhole. வாசல்ல யார் நிக்கிறா? Who was standing? பேதுரு நிக்கிறார். Peter was standing by the door. அவ போய் ஒரு குதிச்சா பேதுரு வந்துட்டாரு. She went in and shouted for joy. It was Peter on the door. அங்க இருந்த ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க, வாயை மூடு, அவன் எப்படி வருவான்? அவன் தான் ஜெயில்ல இருக்கானே, எப்படி வருவான்? The wise men who were there said, you close your mouth, he is in the jail, how can he come there? அவ்வளவு வெறும் வாயை மூடு, அது எப்படி வருவாரு? They all shut her mouth saying, அவர்தான் நாளை காலையில சாவ போறாரு. he is going to die tomorrow morning. அவர் ஜெயில்ல போட்டு வச்சிருக்காங்க. He is in the prison. அவர் எப்படி வருவார்? How can he come? இவ சொன்னா, இல்லங்க நான் நல்லா பார்த்தேன், வெளிய நிக்கிறது யார்தான்? சரி, யாராவது ஒருத்தன் போய் அந்த கதவு கிட்ட போய் அந்த ஓட்டையில பாரு, அவ பார்த்த மாதிரியாவது பாருன்னா ஒருத்தனும் போக மாட்டாங்க, அங்கேயே தான் உட்கார்ந்திருக்கான். She said, I saw clearly that Peter was by the door. At least someone could have accompanied her to see through the keyhole. No one went. அங்க ஒரு ஞானி இருந்தான். There was a wise man there. அவன் சொன்னா, ஒருவேளை பேதுருடைய தூதன் வந்திருக்கலாம். He said, maybe it is the angel of Peter. படிச்சு பாரு, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல இந்த கதையே இருக்கு. Acts chapter 12 speaks the whole story of Peter. ஒருத்தன் தூதன்ங்கறான், ஒருத்தன் வந்து அது எப்படி வருவாருங்கறானே தவிர ஒருத்தனு கதவை திறக்க மாட்டேங்கறான். One says he is an angel, the other says how can he come, but no one prefers to open the door. அதனாலதான் இயேசு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள புகுந்து சொன்னாரு, உங்களுக்கு என்னது? ஏன்னா இவன் கதவை திறக்க மாட்டான்னு தெரியும். கதவை தட்டிட்டாரு, அவ்வளவு செத்தே விடுவான். Jesus, knowing that he would not open the door, he entered into the house which was being locked, and he said, peace be unto you. ஆனபடியால்தான் அவரே உள்ள வந்து பூட்டப்பட்ட கதவுக்குள்ள வந்து என்ன உள்ள ரூமுக்குள்ளே வந்து என்ன சொன்னாரு? நான் தான், பயப்படாதிருங்கள், சமாதானமாயிருங்கள். He entered in through the house which was locked, and he said, it is I, be not afraid, peace be unto you. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். Today the word of the Lord Jesus to those children of God is peace be unto you. உன் போராட்டம் முடிய போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe your conflict is going to come to an end. உன்னுடைய கலக்கம் தீர போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe your confusion is going to end. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டுன்னு சொன்னாரே, அந்த வசனம் நிறைவேற போகிறது என்று நம்புகிறேன். I believe the word which the Lord said, for everything there is an end. உங்களுக்கு சமாதானம். Peace unto you. அவங்களுக்கு கைகால்லாம் ஓடல, என்னடா உள்ள வந்துட்டாரே. They were helpless because he was within them. அருமையானவர்களே, சமாதானத்தின் தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. Beloved people of God, he has a name, he is the God of peace. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஏசாயால சொல்லி இருக்கிறது. Even before his birth in the book of Isaiah it is written, சமாதான பிரபு. he is called the Prince of Peace. அவர் சமாதான காரணர். He is the author of peace. அவர் சமாதானத்தின் தேவன். He is the God of peace. எல்லா பகுதியிலும் உனக்கு சமாதானம் கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். In all aspects he is waiting to give you peace. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, John's Gospel chapter 20, இந்த பெண்கள் எல்லாம் வந்து கல்லறையில் நின்னுட்டு அழுதுட்டு கிடக்குறாங்க. all these women were weeping by the sepulchre. 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் கேக்குறாரு, ஏன் அழுகிறாய்? Where chapter 20 verse 15 he says, why weepest thou? உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட வார்த்தை, ஏன் அழுகிறாய்? The word of the resurrected Christ, why are you weeping? உங்களுடைய சமாதானத்துக்கு உங்களுக்கு உண்டாகும், உனக்கு ஏற்பட வேண்டிய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நான் ஏற்றுவிட்டேன். I have taken the chastisement of your peace upon me. நான் சமாதானத்தின் ஆக்கினையை ஏற்ற பின்பு நீ ஏன் அழுகிறாய்? When I have taken the chastisement of your peace upon me, why are you weeping? யோவான் 20:15. John 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஏன் அழுகிறாய்?
Why weepest thou? இன்றைக்கு தேவன் உன்னுடைய துக்கத்தை மாற்ற முடியாத வந்திருக்கிறார். Today the Lord has come to turn your sorrow. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow shall be turned into உங்களுடைய joy. புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். I will make your mourning into joy, gladness. உயிர்த்தெழுந்த இயேசு நேரா போய் விட்டா போதும் இவனுங்க அடிச்சு கொன்னுட்டானுங்கன்னு விழுந்தடிச்சு நேரா போய் பிதாவின் வலது பார்சத்துக்கு போகல. இருந்து இந்த ஊழியத்தை செஞ்சிட்டு தான் போனாரு. Resurrected Christ did not run to the Father to be seated at his right hand. He stayed back and he finished his ministry. அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து He greeted them, blessed them, அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து ஊழியம் செய்ய சொல்லி ஏவுதல் கொடுத்து giving them power and authority, giving them an urge to minister, அவிசுவாசத்தின் வேரை பிடுங்கி போட்டு plucking out the root of unbelief from them. வாழ்க்கையில் அவர்களுக்கு சமாதானத்தை அவர் பரிபூர்ணமாய் கொடுத்தார். He gave them abundant peace in their life. இயேசு வைத்து போனதும் கொடுத்து போனதும் ஒன்றே ஒன்று சமாதானம். One thing which Jesus left back and gave unto them is peace. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 49 வசனத்தை பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 24 verse 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேமில் இருங்கள், இதுதான் அவருடைய வார்த்தை. His word is tarry in Jerusalem. தயவு செய்து இந்த சபையில யாராவது அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெறலன்னா இன்னையிலிருந்து முழங்கால் போட்டு 2-3 நாள்ல நீங்க வாங்கிடணும். If anyone has not received the anointing with the sign of speaking with unknown tongues, be on your knees from today. Within 2-3 days you should receive the sign of speaking with tongues. சரியான வசனத்தின்படின்னு சொன்னா ஞானசானம் எடுக்கும்போதே உனக்கு அபிஷேகம் கிடைக்கணும். According to the scripture, at water baptism you should be anointed. ஏனென்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் Either except you be baptized by water and of the Spirit. இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின பொழுது ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் மேல் இறங்கினார். When Jesus was baptized and he came up to the shore, the Spirit of the Lord as a dove descended upon him. நீங்க சும்மா கேட்டுட்டு விட்டுற கூடாது. You should not just hear and leave it as it is. தாகம் உள்ளவனுடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். He will quench the thirst of one who is thirsty. உட்கார்ந்து சுத்திகரி. Sit and sanctify. ஒரு நாள் 2 நாள் தேவனுடைய சமூகத்துல வெயிட் பண்ணு. 1 day, 2 days tarry in the presence of God. அன்றைக்கு அவங்க 10 நாள் காத்திருந்தாங்க. They tarried for 10 days. உயிர்த்தெழுந்த 40வது நாள் இயேசு மேல போய் விட்டார். On the 40th day Jesus ascended above. 10 நாள் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. 10 days they were waiting. எருசலேமை விட்டு போகாத. They did not depart from Jerusalem. அங்கேயே தான் இருந்தாங்க. They tarried there. 10வது நாள் பெந்தேகோஸ்தே நாள்ல ஆவியானவர் இறங்கினார். On the 10th day, on the day of Pentecost, the Spirit of the Lord descended. நீ காத்திருக்கணும். You should tarry. நீ காத்திருந்தால் If you tarry, காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவி உன்மேல் பொழியப்படும். the Spirit of the Lord, the Holy Spirit will be poured on you, by which you can see and hear. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். With stammering lips and with unknown tongues he shall speak with these people. ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல தேவனுடைய வல்லமை இறங்கும். A power of the Lord will descend on you as a strong wind, as a thunder upon you. ஒரு கேர்ள் சூசைடுக்கு போயிட்டு இருந்தா. There was a girl which was heading to commit suicide. அதுக்கு முன்னால என்னை ஒரு விசை பார்த்தாள். Before which she saw me once. நான் அவள்கிட்ட பேசினேன். I spoke to her. அவ வந்து ஆர்சி. She was a Roman Catholic. சர்ச்சுக்கு முன்னால போய் அழுதுகிட்டே போகும்போது ஃப்ரெண்ட் சொல்லி எங்கயாவது ஒரு சர்ச்சுக்கு என்னை கொண்டு போன்னு சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்ட் அவ பெரியார் கட்சியில உள்ளவா அவளை இங்க கொண்டு வந்துட்டா. She said take me to some church and she belonged to the Periyar community. She brought her here. கடைசில நான் அவருக்கு கொஞ்ச நேரம் சுவிசேஷம் சொன்னேன். I spoke to her the gospel for some time. அடுத்த நாள் வந்தா. Very next day she came. திரும்ப கொஞ்ச நேரம் சுவிசேஷம் சொன்னேன். Again I shared the gospel. திரும்ப அவ போயிட்டா. Then she left. ரொம்ப நாள் கழிச்சு அவ ஒரு 1 or 2 weeks கழிச்சு வந்தா. After 1 or 2 weeks she returned again. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு. All the doors are shut. நான் ஒரு ஃப்ரெண்ட நம்பி போனேன் அவளும் போயிட்டா. I trusted in a friend and she is left. அப்ப நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா. So what are you going to do? 28 ரூபாய் இருக்கு. I have 28 rupees. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் இருக்கிறேன். If you give me any help I will be here. இல்லன்னா சூசைட் தான் பண்ணணும். Else I should commit suicide. சாதாரண பிள்ளை அல்லவ. She is not an ordinary child. நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள ஒரு கேர்ள் அவ. She is a child who has good English knowledge. இங்கிலீஷ் பிரெஞ்சு எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. She is very well versed in English and French. ரொம்ப அழகா இருப்பா. She is a beautiful one. ஆனா வீட்ல ஒரு சின்ன பிரச்சனையில அடிச்சுட்டாங்க அதுல அவ தளர்ந்து போயிட்டா. She fainted because of some small problem in the house. நான் ஒரு 1 மணி நேரம் அவட்ட பேசினேன். I spoke to her for 1 hour. என்ன பண்ணனும்னு தெரியல. I do not know what to do. என்ன பண்றது நம்ம ஃபெய்த் ஹோம்ல வைக்க முடியாது. I cannot have her in the faith home. ஏனா அந்த முறை அந்த செட்டப் நமக்கு கிடையாது. We do not have that setup. நமக்கு ஹாஸ்டல் ஆர்ஃபனேஜ் இந்த ஸ்கீமும் கிடையாது. We do not have these schemes such as hostel or orphanages. அவளை எங்க கொண்டு போய் வைக்கிறது? Where should I go and keep her? இன்னொன்னு அவ பின்னால என்ன பேக்ரவுண்ட் என்ன உண்மைன்னு தெரியாது. We do not know what is her background and what is the truth. பேரண்ட்ஸ் யாரு? Who are her parents? அவ சொல்ற ஸ்டோரி உண்மையா? Whether the story she says is true. என்ன பண்றது? What to do? நானும் ஒரு 1.5 மணி நேரம் அவட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கறேன். எனக்கு கிழக்கும் போக முடியல மேற்கும் போக முடியல. அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு அவளும் சின்ன வயசு.
I was very young at the time. I spoke to her for about 1.5 hours. I could not go to the east or to the west and I was helpless. என்ன பண்ண முடியும்? What to do? ஃபெய்த்தம்ல கொண்டு போய் விடல விட முடியாது. நான் அப்ப சின்ன ஒரு சாதாரண பிரதர் தான், எல்டர் தான். I was just an elder brother at that time. என்ன பண்ண முடியும்? What to do? ரொம்ப நேரம் பேசி பார்த்தேன். I tried communicating with her. கடைசில ஜெபிச்சேன். Finally I prayed. என்னதான் இப்ப நான் பண்ணணும் சுவாமி? இவளை விட்டுட்டா செத்துட்டான்னா அந்த ரத்தப்படி எங்கேயோ சுத்தி கொண்டு போய் ஏன் தலையில விட்டுருவீங்களா? If I let her go like this and she goes and dies and that blood you will require at my hand, what shall I do? இல்ல இவ்வளவு ஃபெய்த்தம்குள்ள விட்டா இப்ப எனக்கு அதுக்கு அடுத்த பெரிய பயோட ஒரு ஹிஸ்டரியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. If I let her in the faith home, then after which I will have a great problem. விடவா பிடிக்கவா? Should I let her go like that or what should I do? திருப்பி துணிஞ்சேன். Then I was bold. உடனே ஒரு விசுவாசிக்கு ஃபோன் பண்ணேன். I called a believer. இந்த பிள்ளையை அனுப்புறேன். I sent this child. சாயங்காலம் வரைக்கும் வெச்சுக்க. Have her till the evening. ஒரு 3 hours வெச்சிரு. Just for 3 hours. நான் 3 hours கழிச்சு விசிட்டிங்ங்கற பேர்ல அங்க வர்றேன். After 3 hours I will come there for visiting. அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன். I called her husband. ஒரு பொண்ண வந்து உன் வீட்டுக்கு அனுப்பி இருக்கேன். I have sent one girl to your house. Evening I will be there. திருப்பி ஈவினிங் போய் I went in the evening. அவளை அங்கேயே வைக்க முடியாதே. I cannot have her there too. உடனே பணத்தை கொடுத்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்த்துட்டோம். I gave her money and I joined her to a ladies hostel. டெய்லி காலையில அங்க சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. காலையில சாப்பாடு கொடுத்துருவாங்க, பேக்கப் பண்ணி கையில சாப்பாடு கொடுத்துருவாங்க. நீ புறப்பட்டு நேரா அந்த விசுவாசி வீட்டுக்கு போயிடணும். Every day you should have the three square meals they will serve you. Should take your food and go to the believer's house. மாசம் நான் ஃபீஸ் கட்டுவேன். I will pay the fees every month. இதான் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் அதுதான். That is the only aid I could give her. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தூக்கி கொண்டு போய் அங்க வச்சாச்சு. I gave her the first aid and I set her அவ there. டெய்லி காலையில சாப்பிடுவா, குளிச்சு புறப்பட்டு டிபன் தூக்கிக்கிட்டு எங்க வந்துறணும்? அந்த விசுவாசி வீட்டுக்கு வருவாங்க, அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. Every morning she would eat there and she would prepare herself, make ready and come to the believer's house. கொஞ்ச நாள்ல இந்த சத்தியம் பிடிச்சது, சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. Within a short while she liked the truth and took water baptism. அதுக்கு பிறகு அபிஷேகத்தை பத்தி சொல்லி கொடுத்தோம். After which I taught her about the anointing. ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு எனக்கு ஃபோன். One day at around 12 o'clock I received a phone call. எனக்கு கட்டில்ல உட்கார முடியல. I could not sit in my கீழே cot. உட்கார முடியல. I am unable to sit down. நான் என்னத்திலாம பேசுறேன். I am speaking unknown words. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I cannot control myself. என்ன பண்ணேன்னு கேட்டேன். I asked you, நீங்க what she did. பரிசுத்தாவின்னு சொன்னீங்கல்ல, நான் ஜெபிச்சேன், என்னவோ வந்துடுச்சு. You said about the Holy Spirit. என்னலமா பேசுறேன், பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிரள்றாங்க, என்னவோ நடக்குதுன்னு சொன்னேன். I speak some unknown words and all people around me are threatened that something is happening. ஓஹோ, பரிசுத்தாவி ஹாஸ்டல்ல இறங்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். I understood the Holy Spirit is descended in the hostel. உடனே அந்த விசுவாசிக்கு போனை போட்டு, நீயும் உன் ஒய்ஃபும் போய் அந்த பிள்ளை எங்க கொண்டு போயிருங்க, வீட்டுக்கு கொண்டு போய் அவளுக்கு அபிஷேகம் கிடைக்குது. I called the believer and I said, take the child home to your house, she should receive the anointing. சரியான அபிஷேகம். She received a proper anointing. அதனால நீங்க அபிஷேகம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்க கூடாது, போராடணும். நீ ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி, நீ ஹோட்டல்ல தங்கி இருந்தாலும் சரி, ஆவியானவர் இறங்குவார். Do not say you will not receive the anointing wherever you are, in the hostel, in the bedroom, or in the hotel, wherever you are, the Spirit of the Lord will descend on you. எருசலேமை விட்டு போகாதே. Do not depart from Jerusalem. ஒன்று நீ பரிசுத்தாவி பெறாம இந்த வாழ்க்கையில தொடர கூடாது. Without receiving the Holy Spirit, do not proceed in this life. இரண்டாவது எருசலேம் சபையை விட்டு நீ போகவே கூடாது. Secondly, Jerusalem, that is the church which you should not depart from. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், எருசலேமை விட்டு போகாதே. Resurrected Jesus says, do not depart from Jerusalem. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே எடுத்து வச்சிராத. Do not take a step out of the fellowship of the saints in light. இது ஒரு அக்கினி மதில் உள்ள ஒரு கோட்டை. This is a fort which has a wall of fire. உனக்காக உபவாசம், உனக்காக கண்ணீர், உனக்காக ஜெபம், உனக்காக விசாரிப்பு, இப்படி ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீ இருக்கிறாய். You are inside a protected covering whereby they fast and they pray and shed tears for your sake. ஏன்னா நீ பரிசுத்தாவி பெறலன்னா நீ சாட்சியா வாழ முடியாது. Unless you receive the Holy Spirit, you cannot be a witness. இதைத்தான் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்திலேயே இயேசு பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன வார்த்தை. When Jesus ascended on high, this is the words of the Lord Jesus. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 8 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது Acts chapter 1 verses 4, 5 and 8. அங்க தெளிவா சொல்லி இருக்கிறார். He clearly says, நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் மாறணும். you shall receive strength and be witnesses unto me. அபிஷேகம் இல்லாத சாட்சியின் ஜீவியம் வராது. Without anointing, you will not have a life of witness. தயவு செய்து அபிஷேகம் பெறாத யாராவது சகோதர சகோதரிகள் இருந்துச்சுன்னா உட்கார், முழங்கால் போடு. Is there any sister or brother without receiving the anointing? Kneel down. சும்மா கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. Do not be careless about receiving the anointing. ஒரு சிலோன்ல இருந்து ஒரு போதகர் வந்தாரு. There was a preacher who came from Ceylon. நான் அவர்ட்ட பேசிட்டே இருந்தேன். I was speaking with him. அப்ப திடீர்னு கேட்டா, நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களா? I asked him, have you received the anointing? Holy Spirit? இல்ல. He said no. ஏன் கேட்டேன். Why? நான் கேட்டேன், கிடைக்கவே இல்ல. I asked, I did not receive.
அவர் பாஸ்டர், He is a pastor. அவர் கேட்டாராம் கிடைக்கலையா? He asked and he did not receive. அப்ப எப்படி நீங்க பிரசங்கம் எல்லாம் பண்றீங்க? Then how are you preaching? நான் கேட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல, அதனால இல்லன்னு இப்ப பிரசங்கம் பண்றேன் நான். I asked and in my experience I have not received, so I preach what I have not இவர் experienced. கேட்டாராம், இவருக்கு கிடைக்கலையா? அதனால அது தனக்கு கிடைக்கலங்கறதுனால அது என்னது? என் அனுபவத்துல இல்ல, அப்படினா இல்லன்னு தான் அர்த்தம் அப்படினாரு. I asked, I did not receive, therefore it is not in my experience, therefore he said, it is not true. எனக்கு சூடு கிளம்பிடுச்சு. I was அப்ப filled with நான் temper. சொன்னேன், ஒரு நரி போச்சான் தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டத்துக்கு, எட்டி எட்டி பாத்துச்சான், எது கிடைக்கல? பழம் கிடைக்கல. கடைசியில சொல்லிச்சான், இது என்னது? இது புளிக்கும் போல் இருக்கு, அதான் நமக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிச்சான். அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து தாண்டாள். Then I said a fox went to the vineyard and it tried to இவனுக்கு eat the இவர் grapes. ஜெபிச்சாரா, இவருக்கு கிடைக்கலையா, அதனால இல்லை. He prayed, he did not receive, therefore it is not. எப்படிப்பட்ட மூளை வேலை செய்து பாத்தீங்களா? See how his brain is working? நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து போராடி பெறணும். You have to tarry in the presence of God, strive and receive. ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த கொணவட்டம் சர்ச்சில் நீ ஒரு மெம்பர்னு உன்னைய ரிசீவ் பண்ணிக்கிறோம். At water baptism, we take you as a member of the Konavatam ஆனா church. எப்ப பரிசுத்தாவி பெறுறியோ அப்பதான் பரலோகத்துல நீ பங்காளன்ங்கற அந்த பேர் எழுதப்படுகிறது. But the moment you receive the Holy Spirit, that is when you become a member of heaven. ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஜீவ புத்தகத்துல உன் பேரு. At water baptism, your life is in the, your name is in the book அபிஷேகம் of life. பெறும்பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்துல உன் பேரு. When you receive the anointing, your name is in the Lamb's book of life. அப்பதான் நீ முதற் பேரானுடைய சர்வ சங்கமாகிய சபையில நீ இணைக்கப்படுகிறாய். Then you shall be in the congregation of the firstborn. அபிஷேகம் இல்லன்னு சொல்லாத. Do not say there is no anointing. அபிஷேகம் இல்லன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. Once you deny the anointing, then that is the end. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. Do not blaspheme against the Holy Spirit. யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அடுத்து இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. One word which Jesus uttered in John's Gospel chapter 20 verse 17. ஏன் அழுகுறாய்னு கேட்ட உடனே When he said, why weepest thou? இந்த கான்வர்சேஷன்ல அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு இந்த சத்தம் யாருடைய சத்தம்? In this conversation the woman understood whose voice is this. பேசிட்டு இருக்கும்போதே அந்த பெண்ணுக்கு இந்த சத்தம் யார் சத்தம்னு கண்டுபிடிச்சிட்டா. The woman recognized the voice. மரியாளே அப்படினாரு. He said Mary. கேட்ட உடனே டபால்னு அவ சொல்லிட்டா, அவளுக்கு புரிஞ்சிருச்சு யார் இவரு. உடனே ரபூனின்னு கத்திட்டா. Immediately she shouted at Rabboni. கத்துனது மாத்திரமல்ல, எங்க போய் பிடிக்க போயிட்டா? இயேசுவேன்னு பிடிக்க போயிட்டா. Not only did she shout out, she went to catch hold of Jesus. உங்களுக்கு அந்த சத்தம் எல்லாம் புரியுதா? Do you understand the meaning? நம்ம போன் எடுத்தா மாமாவா பேசுறீங்க அப்படிங்கறான். எடா பாவி, நான் பாஸ்டர்டான்னு சொன்னேன். அது பாருங்க, When we call, they will say, are you the uncle speaking? ஒண்ணுமே புரியாம யார எங்கயோ எவனுக்கோ எவளுக்கோ வெயிட்டிங்ல இருக்கு போன். இதுல நான் குறுக்க போய் பிரைஸ் எல்லாம் அவன் உடனே யார தான் கூப்பிடுறான், அவளா இவனா எவனா ஒருத்தர் பேரை சொல்றான். தேவனுடைய சத்தம் இப்ப எப்படி உனக்கு புரியும்? If you cannot recognize my voice, then how can you understand the voice of God? ஆனா இயேசு மரியாளேன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. The moment Jesus said Mary, the woman understood. உடனே சொல்றா ரபூனின்னா. Immediately she said Rabboni. சொன்னது மாத்திரமல்ல, ஆர்வ கோளாறுல பிடிக்க போய்ட்டா. Not only that, in urgency she went and caught hold of Jesus. ஒரே வார்த்தை தான் இயேசு சொன்னார். One word Jesus said. வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. யோவான் 20:17 சொல்றார், என்னை தொடாதே. John 20:17 he says, touch me not. உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, உலகமோ மாமிசமோ பிசாசோ பலவீனமோ அந்நியனோ யாரும் உன்னை தொடக்கூடாது. ஏனென்றால் நீ மேலே ஏறி போக வேண்டிய ஆள். The one word which the resurrected people of God, a child of God should say is that the world or the flesh or sin or no one should touch you, because you are a person to ascend on high. அவர் அழகா சொல்றார், நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. ஆனா அப்படினால் பெண்ணே என்ன செஞ்சிராத, என்னைய தொற்றாத, எவளும் எவனும் உன்னை தொடக்கூடாது தேவ சித்தம் இல்லாமல். He beautifully says, I am not yet ascended to my Father above, therefore O woman, do not touch me. No man or woman should touch you without the will of God. அந்நிய மனிதர்கள் யாரும் உன்னை தொற்றக்கூடாது. No strange people should touch you. அவசியமில்லாத தொடுதல் பரிசுத்தத்தை கெடுக்கும். A touch without any need will spoil your holiness. தெய்வீகமற்ற தொடுதல் பாவத்தை கொண்டு வரும். A touch without any divinity will bring in sin. அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார், தொடாதே. That is why to the Corinthians and Paul says, touch not. இருப்பது நல்லது என்று சொல்லுகிறார். He says it is good not to touch. நீ உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டவனே எந்த பலவீனமும் தொடக்கூடாது, பிசாசு தொடக்கூடாது, அந்நிய வல்லமைகள் தொடக்கூடாது, பாவம் தொடக்கூடாது, உலகம் தொடக்கூடாது. If you are filled with the power of resurrection, no weakness, the devil or Satan or strange powers or sin should touch you by any cause. நீ அபிஷேகம் பெற்ற பின்பு பிதாவினிடத்தில் போகிற வரைக்கும் யாரும் உன்னை தொட அனுமதிக்க கூடாது. After you are anointed, until you go to the Father, it should not be permitted that anyone should touch you. அவர் சொல்றார், ஸ்திரீயே என்னை தொட்டாதே. He says,
says, "Oh woman, touch me not, என்னை தொடாத. touch me not." எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. நம்ம என்ன செய்வோம்? What will we say? நான் தான் சொல்லி நீயே போய் ஓடி போய் கட்டி பிடிச்சு விடுவ. You will go and run to catch hold of the hand. இந்த யாக்கோபு எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? You know how James was? யாருன்னு பிறந்ததுல இருந்து பார்க்காதவெல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான். He would go and hug and kiss the person whom he has not known from the birth. அந்த வார பாரு ராகேல் நன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுது முத்தம் கொடுத்துட்டான். அந்த பொண்ணு மிரண்டு போயிட்டா. Jacob ran and kissed Rachel and she was. நீ இருக்கிறது கொனவட்டம் தானே? யூரோப்ல இருக்கிற. You are in Konavatam. நம்முடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. Look at your spiritual life. How is your spiritual life? அபிஷேகம் பெற்றவர்களை உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவர்களை எந்த வல்லமையும் தொடக்கூடாது. அதனால தான் அது ஏன் இயேசு சொல்லி காண்பிச்சாரு? நமக்கு தான் சொல்லி காட்டிட்டு போயிருக்காரு. One who is anointed, one who has received the Holy Spirit, no power should touch him. The Lord has pointed out தேவாதி தேவனே சொல்றாரு, நான் இந்த பிதாவினிடத்துல போகல, என்னை நீ தொடாதேன்னு. நம்ம அப்ப என்ன சொல்லணும்? எந்த வல்லமையும் நம்மள தொடாம நம்ம பாதுகாக்கணும். The Lord of Lords himself says, I am going to the Father, touch me not. We have to preserve ourselves not being touched by any power. உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். He that toucheth you toucheth the apple of my eye. நீயே தொடுறதுக்கு இடம் கொடுத்தீனா திருப்பி தேவன் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? If you permit to be touched, how can the Lord preserve you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது John 21 5ஆம் வசனத்திலே verse 5, இந்த மீன் பிடிக்க போனதான சீஷர்களை தேடி திபோரியா கடற்கரைக்கு கடந்து வருகிறார். Jesus went to the sea and seeking for this children who went back for fishing. இவங்க எல்லாம் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டாங்க. They had forsaken their ministry. டோட்டலா மினிஸ்ட்ரியை வைண்ட் அப் பண்ணிட்டாங்க அவ்வளவு பேரும். They wind up their ministry. அப்படிதானே? இப்ப மீன் பிடிக்க போயாச்சு. Now they gone back to the sea. இப்ப இயேசு வர்றார் அந்த இடத்துக்கு. Jesus is there now. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அப்பதான் பார்க்கறாங்க அவங்க. They looked at the resurrected Jesus then. அவங்களுக்கு இயேசு என்று அவங்களுக்கு தெரியல. They did not know it was Jesus. அவர்களை பார்த்து சொல்றாரு, Looking at them he said, பிள்ளைகளே, 5ஆம் வசனம், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? Children, have you any meat? அப்ப அவங்க சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல. They said no. ஆண்டவருக்கு புசிக்க கொடுக்க உன்னிடத்துல ஒண்ணுமே இல்ல. They had nothing with them to give to the Lord Jesus to eat. ஆண்டவருக்கு கொடுக்க உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? Don't you have anything to give to the Lord? எப்படி இருக்கும் பாருங்க இந்த நிலவரம். What is that state then? பாஸ்டர் ஜோயல் அவர்கள் பேசும் பொழுது, When Pastor Joel spoke, he said, நோவா கப்பல்ல எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருந்தான். Noah, he took everything into the ark. இப்போ நோவா பேழையில இருந்து எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டான். Now he sent everyone out of the ark. வெளியே விட்ட பின்பு நோவா பலியிட்டான்னு சொல்லியிருக்கு. It is said that Noah sacrificed to the Lord. அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார்னு சொல்லியிருக்கு. The Lord smelt the sweet savor. அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா? What is the explanation? எல்லாம் ரெண்டு அந்தந்த ஜோடு தான் கரெக்டா போயிருந்துச்சு. அப்ப அதுல இருந்து பலி எடுத்து கொடுத்தா ஒரு ஜீவனே நெஞ்சிரும், அழிஞ்சு போயிரும். அப்ப எது வச்சிருந்தான்? அவனுக்கு எப்பொழுதுமே காணிக்கை பாக்கெட்ல இருந்தது. So every beast and every creature was there 2 by 2. So if you take one, then the whole creature will distinguish. ஆண்டவருக்காக கொடுக்கிறதுக்குன்னு ஒன்னு காணிக்கை கையில வச்சுக்கிட்டே இருந்தான். He always had an offering to give to the Lord. 1 சாமுவேல்ல பார்க்கும் பொழுது, Coming to 1 Samuel, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it said there? கழுதையை தேடி சவுல் போயிட்டு இருக்கார். Saul was heading to find his ass. அப்படி போனபோது When he went there, கழுதை கிடைக்கல. he could not find it. ஒவ்வொரு நாடா போறான். He went land by land. ஒவ்வொரு நாடா போய்கிட்டே இருக்கான். He went every country by country searching. எல்லா ஊருக்கும் போனாலும் கழுதையை காணோம். After he went to every city, he could not find the ass. இந்த ஊருக்கு போறான், அந்த நாட்டுக்கு போறான், சாலிம் ஊருக்கு போறான், அந்த ஊருக்கு போறான், எல்லா ஊருக்கும் வரிசை எழுதி இருக்கு. He went here and there to all the places. எப்ராயிம் மலையை கடந்தான், சலீசா நாட்டை கடந்தான், சலீசா நாட்டை கடந்து சாலிம் நாட்டுக்கு போனான். எங்கேயும் கழுதை எந்த நாட்டிலயுமே இல்ல. He went he crossed the Mount Ephraim and went to the other country and went here and there. He could not find the ass. கடைசில ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சு. Finally he came to a particular place. அப்போ ஒருத்தன் சொன்னா, Then one man said, இந்த இடத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கான். There is a man of God here. அவனை போய் பார்க்கலாமா? Shall we go and see him? சரின்னு சொன்னான். He said okay. அப்போ சவுல் சொன்னா, Then Saul said, தேவனுடைய மனுஷனை பார்க்கணும்னு சொல்றீங்க, ஆனா என்கிட்ட என்ன இல்ல? காணிக்கை இல்லையே. You say we have to go and see the man of God, but I do not have an offering. என்ற காணிக்கை இல்லாம போயிருச்சேன்னு. I do not have an offering. இவன் தான் ஓனர். He is the owner. இவன் தான் அந்த எஜமானுடைய பையன். He is the son of the owner. இவன் கையில காணிக்கை இல்ல. He has no offering. ஆனா வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட என்ன இருக்கு? காணிக்கை இருக்கு. The servant says, I have an offering. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, 1 Samuel chapter 9. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Was it said there? 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். Verse 7 and 9. 7 8. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய சோறு திங்கிறதுக்கும் வாங்கி திங்கிறதுக்கும் தான் உனக்கு பணம் காலி பண்ணிக்கிட்டே இருப்ப. காணிக்கைக்கு மட்டும்தான் உன்கிட்ட காணிக்க காசே இருக்காது. பாவம். He was spent. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன்
பின்னும் சவலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. வேலைக்காரன் கையில காசு இருக்கு, ஓனர் கையில என்ன இல்ல, காசு இல்ல. The servant had money, but the owner was penniless. நம்ம விசுவாசிகள் கையில கூட காசு இல்ல, ஆனா கிரெடிட் கார்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Our believers have the credit card. ஆமா, இப்ப டிஜிட்டல்ல வராங்கல்ல, அதனால உங்களை அவ்வளவு வெறும் கடனாக்கி ஒரு உத்தனையும் பரலோகத்துக்கு போடாம ஆக்கிடுவான் மோடி. Now it is the digital world and they will all put you into debt and no one can go to heaven. எல்லா பேங்கும் உனக்கு கிரெடிட் கார்டு இனிமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். Every bank will provide you the credit card. நான் சென்னையில இருக்கும்போது While I was at Chennai, ஒரு சகோதரி சொன்னாங்க, there's one sister who said, இந்த ஆள் எத்தனை ஐடி எத்தனை என்ன கார்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்கான் பாருங்க. see how many credit cards this man has. போறது உடனே ஒரு கிரெடிட் கார்டை சொருவிடுறது. He would go and take a credit card. இந்த பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு பொருள், பிள்ளைய கூட்டு போறது விளையாட்டு பொருள்னா இந்த 12 ரூபாய் கிளுக்கெல்லாம் வாங்குறது கிடையாது. இவர் வாங்கினா 7000 ரூபாய்க்கு ரிமோட் கார் தான் வாங்குவாரு. பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே ஒன்னா பிச்சு தனியா வச்சிரும். 7000 ரூபாய் என்னது, ஆமென், முடிஞ்சு போன கேஸ். He will not just buy a toy for 12 rupees, he will buy it for 7,000 rupees. அடுத்த நாள் இவர் போவாரு. Very next day he would இது go. 7000 ரூபாய்க்கு வாங்குனதான் பிச்சிருச்சு, அதனால 12000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு சொல்லிட்டு வருவாரு. Because it is 7,000. அது 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் 3 நிமிஷத்துல பிச்சிட்டு போற ஒரு பிறவி அது. The child is one who will take it to pieces even if you buy it for 2 lakhs. அப்படிதான் இன்னைக்கு நிலவரம். That is the state today. கடைசில பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு போட்டு கடன் ஏறி போச்சு. The debts were abounding because of the credit cards. கடைசில இந்த பொண்ணு ஃபாரின்ல வேலை கிடைச்சு போயிட்டா. The child, this girl received a job abroad and she went. இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அங்க கொண்டு போயாச்சு. He also got a job there and he went there. ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு எதுக்கோ ஃபோன் பண்ணாங்க. After 2 years they gave me a call. அப்ப எனக்கு இந்த ஞாபகம் வந்துருச்சு. I was reminded of this. எப்படி கிரெடிட் கார்டுலாம் முடிஞ்சுதா கணக்குன்னு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைத்து கொண்டிருக்கிறோம். எங்க ஃபாரின் போய் சம்பாதிச்சு இந்தியால உள்ள கிரெடிட் கார்டு கடனை அடைக்கிறான்னா அப்ப இங்க எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான் இந்த விசுவாசி. He's gone abroad to earn and finally they are little by little solving their credit card, the debts of the credit cards. ஆனா தேவனுக்குன்னு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. இயேசு கேக்குறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்லை. Jesus comes and asks children, have you any meat? They said no. 21:5 யோவான். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஆண்டவருடைய பசியை தீர்க்கிற ஒரு விசுவாசியாய் நீ இரு. Be a believer who will solve the thirst in Lord Jesus. நான் பசியாய் இருந்தேன். I was hungered. எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை. You did not give me any meat. அப்படியே ஏழைகளுக்கு கொடுக்கிறத பத்தி இயேசு அழகாக பேசுகிறார். When Jesus speaks about giving to the poor. உனக்கு யாருக்காவது கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? Don't you have anything to give to anyone? நீங்க யோசிச்சு பாருங்க. You can think. ஆனா அதே நேரத்துல at the same time அடுத்த சுவிசேஷத்தை நான் பார்க்கும் பொழுது coming to the next gospel லூக்கா 24:41ல இன்னொரு குரூப் சீஷர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது இயேசு போய் கேட்டார், உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா? Luke 24:41 to another group Jesus went and asked them, have you anything to any meat? அவங்க சொன்னாங்க இருக்கு. They said yes we have. வாசியுங்கள் 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க எந்த கூட்டம்? Which group do you belong to? இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்களே கேட்டு பாருங்க. இயேசு கேக்குறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு. நீங்க என்ன செய்வீங்க? The brothers and sisters here, Jesus asks you, have you any meat? What will you give him? ஒரு இடத்துல இயேசு வர்றாருன்னு சொன்னாராம். To a particular place Jesus was said he will come. அந்த ஆளு ஒரு பெட் ஷீட் வாங்கி வச்சிருந்தான். The man bought a bed sheet. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தான். And some fruits. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தான். Some drinks. டைம் ஆக இவர் வரவே இல்ல. The time passed by and he did not come. ஒரு ஏழு டைம் ஆயிடுச்சு, குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆள் குளிர்ல நடுங்கிட்டே வந்தான். It was almost past time and it was started to become cold. ஏதாவது ஷீட் இருந்தா கொடுங்களேன். He was feeling shiverish and he asked for a sheet. இவன் என்னடா இப்ப நம்ம புதுசா வாங்கி வச்சிருக்கோம், அதுவும் கடவுளுக்கு வாங்கி வச்சிருக்கோம், இந்த ஆள் சோதிக்கிற மாதிரி நிக்கறானே. He said, we have bought it for the Lord and this man is trying to tempt me. கொடுத்துட்டான். He gave it. இப்படி ஒவ்வொண்ணா கொடுத்து முடிச்ச கடைசில யார் வந்துட்டா? He finished giving everything and finally who came? ஆண்டவர் வந்தார். The Lord Jesus came. இவன் இங்க ஓடுறான், குடிக்க வைக்க முடியல, சாப்பிட வைக்க முடியல, சீட்டு விரிச்சு போட தெரியல, எங்க ஓடுறான். ஐயோ அவ்வளவு பேர் சோதிச்சு வாங்கிட்டு போயிட்டானே. அப்ப அவர் கேக்குறாரு, ஏன் நீ கொடுத்ததெல்லாம் எனக்கு நெஞ்சிருச்சு, ஏற்கனவே கிடைச்சிருச்சு. He ran here and there to fill the needs he could not find and Jesus asked him and said, all that you have given is I have received. நான் தான் வந்தேன். It is I who came. பரவாயில்லை, நீ எனக்கு கொடுத்தாய். You have given to me.
நம்ம யாருக்காவது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா நம்மகிட்ட? Are we ready to give to anyone? இப்ப நம்ம விசுவாசிகள்லாம் நீங்க யாருக்காவது Dress கொடுங்க அப்படியா? அது 3 வருஷமா போட முடியாம ஒன்னு இருக்கு, வேணா அதை எடுத்து தட்டுமாம். Our believers, if you are asked to give a dress to someone, they would have a dress which the child is unable to wear for 3 years and give it to someone. கிழிஞ்சு போனதா எடுத்து கொடுக்கிறது. It will be torn apart. யோசிச்சு பாருங்க உங்களுடைய நிலவரம். Just imagine your state. இயேசு ரெண்டு இடத்துல கேக்குறார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு. ஒரு இடத்துல பதில் கிடைக்குது, ஒரு இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல. நீ என்ன செய்ய போற? என்ன பதில் சொல்ல போற தெய்வத்துக்கு? 2 places Jesus asked, children, have you any meat to eat? One place he receives an answer, the other they said no. What is your answer today? யோவான் 21:6 அவர் சொல்றாரு, John 21:6 he says, ஒண்ணுமே இல்லையா, வலதுபுறத்துல வலைய போடு. is there nothing? Then put your net towards the right. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். You shall receive a blessing. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன 8வது வார்த்தை, வலதுபுறத்தில் வலையை போடு. The 8th word of the resurrected Jesus is, cast your net to the right side. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, Colossians chapter 3, the first 3 verses. கிறிஸ்து வீற்றிருக்கும் வலது பாரிசத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Seek those things on the right hand of the Father where Christ is seated. அபிஷேகம் பெற்ற பின்பு உலகத்துக்குள்ள உன் சிந்த போக கூடாது. After anointing you, your mind shouldn't go into the world. மைண்ட் முள்ள மேலானவைகளை தேடணும். Your mind should seek for those things above. ஏன்னா இந்த உலகத்துல நீ வந்தது வரும் பொழுது ஒண்ணும் கொண்டு வந்தது இல்ல, போகும் பொழுது ஒண்ணும் கொண்டு போக போறது இல்ல. When you came into this world, you did not bring anything. You are going to not take anything when you leave the world. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். You have to have a clear understanding. அலெக்சாண்டர் மரிச்சாரா? Alexander died. கிரேட் அலெக்சாண்டர் இல்லையா? Alexander the Great. அப்படிதானே? மகா அலெக்சாண்டர். Alexander the Great. மரிக்கும்போது சொன்னாரா? At his death he said, நான் மரிச்ச பிறகு after my death, என் பெட்டியை டாக்டர்ஸ் தான் தூக்கணும்னாரா? only doctors should carry my coffin. எப்படி? நான் சம்பாதிச்ச பொருட்கள் எல்லாம் போற வழியில நெஞ்சிரணும். அந்த கல்லறைக்கு போற ரூட்டுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க வெளிய தூக்கி எறிஞ்சிரணும். All the materials, all the things that I have earned, cast them away on the way to the cemetery. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மகா அலெக்சாண்டர் பெட்டிக்கு வெளியே எதை வச்சிட்டு போனாரு? நம்ம வயித்துல கட்டி பிடிச்சுக்குவோம் செத்தா கூட. We will catch her off our stomach if we நீங்க die. கட்டி பிடிக்காதவள இவன் கயிறு வச்சாது கட்டி வயித்துல கட்டி வச்சிருவான். Even if you don't catch your hands, hold your hands together, they will at least tie it up. அப்படிதானே? ஆனா அவர் ரெண்டு பெட்டிக்கு வெளியே ரெண்டு கையும் வச்சாரு. He held both his hands out of the coffin. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பெட்டிக்கு வெளியே ரெண்டு கையை வச்சிட்டு அவரை தூக்கிட்டு போனாங்கன்னு தான் தெரியும். ஆனா உண்மையான சத்தியம் என்னன்னா, என் பெட்டி யார் தான் தூக்கணும்? டாக்டர்ஸ் தான் தூக்கணும்னாரு. He said the truth is that he said the doctor should carry my coffin. அப்ப ஒருத்தன் கேட்டான், என்னதுக்குங்க போர் சேவகர்கள் ஜீவனை கொடுக்கிறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம், உலகத்தையே அரசாண்ட ஆளுக்கு ஏன் டாக்டர்ஸ் தூக்கணும்னா? There one person question of saying, why there are soldiers who are jeoparding their life for you, one who ruled the whole world, why should the doctors carry your coffin? டாக்டர்ஸால என்னைய காப்பாற்ற முடியலன்னு அவங்க என்னைய தூக்கிட்டு போகணும். Because the doctors could not save me, they should carry me. இப்ப நான் செத்துட்டேன்னா டாக்டர்ஸ் கூட என்னைய ட்ரை பண்ணி காப்பாத்தனா டாக்டர்ஸே சொல்லணும், ஆமா எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு தூக்கிட்டு வரணும். Because after my death, the doctors should agree that they were unable to save me and they should carry my coffin. நான் ஓடி ஆடி சம்பாதிச்சேன், அதை எவனோ ஒருத்தன் அனுபவிக்கிறதுக்கு எல்லாரும் ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, அள்ளி போடு. I earned here and there, for someone else to experience and enjoy that, cast it out to the poor. போகும்போது நான் ஒண்ணுமே கொண்டு போகலங்கிறதுக்காக பெட்டிக்கு வெளியே கையை வைன்னு சொன்னான். He said, lay my hands out of the coffin to prove that I did not take anything when I leave the world. நம்ம இதுல ஊழியத்துக்கு போனா என்ன செய்றோம்? What we do when we go to the ministry? Full dress போட்டு ஒரு சாட்சி சொல்லி ஒரு சோறு போட்டு போயிட்டே இருக்கோம். We wear a full hand cloth and then we testify and we give food for others and we go. ஏதாவது காசு இருந்தா அதை கொண்டு போய் சீஃப் பாஸ்டர் கொடுத்துட்டு செட்டில்மென்ட் முடிச்சிரோம். We have an amount, we give it to the chief pastor, finish our settlement. ஆனா ஜெயின் சமூகத்துல இன்னைக்கு இதே மாதிரி ஊழியத்துக்கு வராங்க. In the Jain communism, even today they have this ministry. மதுரையில ஒரு பெரிய கூட்டம் ஜெயின் சமூகத்துல இருக்காங்க. There is a big society of these Jains in Madurai. அவங்களுக்கு நார்த் இந்தியால ஊழியம் இருக்கு. They have a ministry in North India. நம்மள மாதிரியே அவங்களுக்கு அங்க வச்சிருக்காங்க. Like us they have there. ஆனா அவங்க எப்படி போறாங்க? But how do they go? அந்த பையனோ பொண்ணோ ஊழியத்துக்கு போறாங்கன்னா, suppose the boy or the girl gets into the ministry. சேரட்ல ஏத்திறான். They would sit on the chair. சேரட். The chariot. ரதத்துல ஏத்துறான். They would sit on the chariot. மொத்த சொந்தக்காரனும் வந்து ஆடி பாடி சந்தோஷமா அந்த ரோட்ல அந்த தேர் இழுத்துட்ட மாதிரி முழு வீதியும் சுத்துறாங்க. சுத்தும் போது அந்த பொண்ணுக்குன்னு உள்ள பணத்தை சில்லறையா மாத்தி பணமா மாத்தி ரோட்ல எரிஞ்சுக்கிட்டே போறான், காலி பண்ணிடுறான். They would take the chariot throughout the whole place wherever they are, and all the relatives will dance and rejoice before the chariot, and while they go they will cast all the amount which belongs to the child as மனப்பூர்வமா அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்குள்ள ஷேரை ரோட்ல என்ன செய்றான், வீசி எரிஞ்சிட்டு அப்படியே அந்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு போயிடு. They willingly surrender the child to the ministry, and all that belongs to the child they cast it on the road, the money, and they send it to the ministry. நம்ம என்ன பண்றோம்? What do we do? நம்ம 15 ரூபாய் கொடுத்தாலே அதுக்கு 15 ட்ரிப் ஜெபம் பண்றோம்.
We give 15 உட்கார்ந்து ஜெபம் rupees. பண்ணிட்டே இருக்கான் அதுக்காக போவா கொடுக்கவா We pray 15 times whether we ought to go and give. நீங்க யோசிச்சு பாருங்க. You should think. வலதுபுறத்தில் போடுங்கள். Cast it on the right side. வலது வாரிசத்தை நோக்கி பாருங்கள். Look at the right hand. இயேசு இந்த உலகத்திலிருந்து போய் உட்கார்ந்த இடம் எது? What is the place? பிதாவின் வலது வாரிசம். Jesus was seated at the right hand of the Father after he அவர் போய் ascended to வலது the earth. வாரிசத்தில் உட்கார்ந்தார். He sat with the right hand. உனக்கு ஆசீர்வாதம் இதுவரைக்கும் கிடைக்கலையா? Have you not received your blessing up வலது to now? வாரிசத்தை நோக்கி பார், உனக்கு ஆசீர்வாதம் தானா வரும். Look at the right hand, you will have the blessing automatically on யோவான் you. 21:12 பார்க்கும் பொழுது John 21 verse 12. இந்த ஜனங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்ன உடனே இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அங்க அவர் போஜனத்தை வச்சிட்டு வெயிட் பண்றாரு. Because the people had nothing to serve the Lord Jesus, he waited for the disciples with something to dine with them. யோவான் 21:12. John 21 verse 12. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜன பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க நீ துணியவில்லை. உன்கிட்ட ஒண்ணு இல்லையா, நான் உனக்கு தரேங்கறாரு. If you do not have anything, I will give you. எப்படி தெய்வம் எப்படி உயிர்த்தெழுந்த இயேசு செஞ்சதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. Read what the resurrected Jesus has done. உயிர்த்தெழுந்த அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி தான் வாழ்ந்து காட்டணும். This is how every anointed believer should live. மத்தவனை நீ போஷிக்கணும். You should feed the others. ஒண்ணுமில்லாதவனுக்கு கொடுக்கணும். Give to those who have nothing. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. Give food to the poor. அத சொல்லி காட்டாத. Do not tell it out. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் பந்தியில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் தனியே என்றைக்காவது சாப்பிட்டது உண்டா அப்படின்னு யோபு கேள்வி கேட்கிறார். Job has question saying, have I any time eaten all alone without providing for the fatherless? இந்த மார்க்கம் காக்காவுக்கு சாப்பாடு போடுற மார்க்கம் அல்ல. This is not a religion to serve the crow. தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கிற மார்க்கம். It is a religion whereby you serve man who is in the likeness of God. ஒருத்தர் வந்து பாஸ்டர் ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னாரா, There's one man who came to one of the chief pastors and said, பேசாம கன்வென்ஷன் முடிச்சு அனுப்பி விட வேண்டியது, எதுக்கு போட்டு இந்த சோத்தை போட்டுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்துகிட்டு. after the convention you can just send them off, why do you give them food? அப்ப அவர் சொன்னாரா, உனக்கு வசதி இருக்கு, நீ ஓர வழியில ஹோட்டல்ல அழகா 5 ஸ்டார்ல உட்கார்ந்து சாப்பிடுவே. You have all comforts and you will on the way eat in a 5-star hotel. ஏன் சாப்பாடு கொடுக்கிறோம்? Why do we give food? இயேசு அதத்தான் முன்மாதிரியாக வச்சிட்டு போனார். Jesus said that as an example. இவர்களை அனுப்பி விடுங்கள், இவர்களுக்கு எதை கொடுத்து அனுப்புங்க? சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. Send them away, but give them food and send them away. அதனால லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம்? சளைக்காம சாப்பாடு கொடுக்கிறோம். Even if lakhs of people turn up, we will give them food. இயேசு சொல்றாரு, போஜனம் பண்ணுங்க. Jesus said, come and dine. எனக்கு புசிக்க கொடுக்க ஒண்ணு இல்லாட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்கு போஜனம் தர்றேன். If you have nothing to give me to eat, I will give you food. அதைத்தான் நேற்று இரவுல சொன்னேன், போஜனம் பண்ணுங்கள். That is what I said yesterday night. தேவ சித்தம் செய்யுங்கள். Do the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord. 10வது வார்த்தை, The 10th word. யோவான் 21:15 நீ என்னை நேசிக்கிறாயா? John 21 verse 15, lovest thou me? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. Resurrected Jesus is now posing a நீ என்னை question. நேசிக்கிறாயா? Lovest thou me? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. மனைவி புருஷனை பார்த்து கேக்குறாங்க, புருஷன் மனைவி பார்த்து கேக்குறாங்க. Many ask their husbands, the husbands ask their wife. எத்தனையோ பையன் எத்தனையோ வேற ரோட்ல போய் பார்த்து கேக்குறான். Many girls ask the boys and the boys ask the girls. ஆனா இங்க தெய்வம் கேக்குறார், நீ என்னை நேசிக்கிறியா? But here the Lord asks you, lovest thou me? நேசிக்கிறீங்களா? Do you love the Lord? இயேசுவை எத்தனை பேர் நேசிக்கிறோம்? How many of you love Jesus? அந்த ஒரு வார்த்தை வந்து சூப்பரான கேள்வி. இவர்கள் எல்லாரிலும் இங்க இருக்கிற 600 பேர்லயும் நான் தான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். All those who say I love the Lord Jesus above all the 600, here raise your hands. புரியலையே தமிழ், நான் இவ்வளவு தெளிவா தமிழ் பேசுறேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். கொஞ்சம் ஸ்டைலா பேசாம நார்மலா பேசுனதால உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். I think because I use the normal language you did not understand. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Have a clear இந்த understanding. கேள்வி டெய்லி கேட்கப்படும். This question will be posed every day. ஒரு ராஜா இருந்தானா, There was a king. காலையில வந்து உட்காருவானா. Morning he would come and be seated. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வார். Very often Pastor Joel repeats. வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே The moment he sits on the throne, டக்குன்னு ஒருத்தன் வருவானா. a person would appear. ராஜாவே உமக்கு மரணம் உண்டு. O king, death unto you. இது டெய்லி காலையில வந்து உட்கார்ந்த உடனே ஒருத்தன் வந்து கேக்குற கேள்வி, சொல்ற வார்த்தை. This is the word of a man. உமக்கு மரணம் உண்டு. Every morning the king is seated on the throne, he would come and say these words. ஒருத்தன் கேட்டானா, Then a man said, இது வந்து உட்கார்ந்த உடனே உனக்கு சாவு உண்டுன்னு டெய்லி சொல்ல வச்சிருக்கீங்க ஒருத்தனை, அதுக்கு வேற அவனுக்கு சம்பளம் வேற கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா. Then he asked அவன் அந்த நாட்டுல வேலை செய்யறவன், அரசவையில வேலை செய்யற ஒரு ஆள்.
He is the one who's in the one who's working in the palace, and he said, why are you asking him, giving him money to come and say these words every morning? அவனுக்கு வேற சம்பளமே எதுக்குதான்? அந்த அவர் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் எழும்பி நிப்பாங்க. இவன் வந்த உடனே ராஜாவே உமக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு அப்படிமா. அப்படின்னா அவன் சொல்றான், டெய்லி நான் சாக போறவங்கிறது எனக்கு என்ன செய்யணும் ஒருத்தன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். He says one should remind me that I am going to die every day. அப்ப டெய்லி நீங்க கேட்கணும். So every day you should ask. இயேசு கேட்ட சத்தம் கேட்கணும். நீ என்னை நேசிக்கிறாயா? Like the Lord Jesus used to say, lovest thou me? செல்ல கையில எடுத்த உடனே இந்த வார்த்தை கேட்டுச்சுன்னா செல்ல கீழே போட்டுருவீல்ல, டமால்னு கீழே போட்டுற மாட்டேன். The moment you receive the mobile and you see these words, you cast it down. டேட்டிங் சாட்டிங் எடுத்துட்டு I love you 143 நான் ஒருத்தன். எனக்கு தமிழே இங்கிலீஷே புரியாம போயிடுச்சு. The dating and chatting where they say I love you and 143 I do not understand English. ஒரு நாள் ஒரு சர்ச்சில் நிக்கிற ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினா. I was in a church when one girl came to me. அந்த பையன் என்னைய பார்த்து 143 ன்னு சொல்லிட்டான் அப்படினா. That boy said 143 to me. நானும் காலேஜ் படிச்சேன், இந்த கோட் வேர்ட் படிக்காம போயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. I did not understand. நான் தான் அந்த கன்வென்ஷன் வேற நடத்திக்கிட்டு இருக்கேன். I was conducting the convention. கன்வென்ஷன் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப சின்ன பிரதர், திடீர்னு ரெண்டு பிள்ளைங்க ஓடி வந்து பிரதர் 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 அந்த போறான் பாருங்க அந்த ரெண்டு பேரு. அவன் ரெண்டு பேரும் பார்த்து எங்க ரெண்டு பேரையும் பார்த்து 143 ன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க. The convention was going on at its height. நான் இருக்கிற பாய் போடுறது கூட்ட நடத்துறதுல டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கேன். சமையல்ல 143 என்னதே சொல்லிட்டு போறான், போட்டு வேலைய பார்த்து போன்னு சொல்லிட்டேன். I just drove them away saying let him say anything. திருப்பி கொஞ்சம் பொறுத்து தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது 143? ஏய் திருப்பி இங்க வா, என்ன சொன்னான் சொல்லு. I called them again and I asked them to repeat. அதுக்கு பிறகு தான் இது வந்து ஷார்ட் ஃபார்ம் கோட் வேர்டுன்னு எனக்கு தெரிஞ்சது. I love you உடைய கோட் வேர்டு தான் I னா 1, லவ் னா 3, 4, you னா 3. அதுக்கு பிறகு அவனை பிடிச்சிட்டு வாடான்னு சொன்னேன். Is that I understood that it is a code word. டூ வீலர் எடுத்துட்டு கொண்டு போய் அவனை ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சி நீ வீட்டுக்கு உயிரோட போகணுமா இல்ல பாடி போகணுமா ஏதாவது நினைச்சுக்கன்னு சொல்லிட்டு I caught hold of him and said, do you want to go alive or as a body to your house? இல்ல நான் அப்படிலாம் சொல்லல, இப்படிலாம் சொல்லனா. He said not so, this is what I said. கவனம். Be careful. தேவனுடைய சமூகத்துல விளையாடிட்ட வீட்டுக்கு பாடி தான் போகும், உயிர் போவாதுன்னு சொன்னான். Do not play in the house of God and your body will return home, not your life. அடுத்த வாரம் ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. Very next week they both came and asked pardon. நல்ல விசுவாசியோட பசங்க தான் அவனுங்களும். They were the sons of a good believer. இப்படி எல்லாம் சொல்லாத. இயேசு கேக்குறார், நீ என்னை நேசிக்கிறியா? Do not say all these. Jesus asks you, loves thou me? அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? What are you going to say? புருஷனை நேசிச்சீங்களே, என்னத்த கண்டீங்க? You loved your husband, what did you find? மனைவியை நேசிச்சீங்களே, என்ன கண்டீங்க? You loved your wife, what did you find? பிள்ளைகளை நேசிச்சீங்களே, என்ன கண்டுட்டீங்க? You loved your children, what have you எங்க found? அம்மா அம்மா அம்மான்னு சொன்னீங்களே, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? You said my mother, what did you find there? இயேசுன்னு சொல்லிப்பாரு. Try saying Jesus. இயேசுட்ட சும்மா வந்து நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படினு சொல்லிட்டு போக கூடாது. Do not use flowery words to say I love you Jesus. எபேசியர் 6:24 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருவன் அழியாத அன்பு கூற வேண்டும். Ephesians 6:24 says a man should love the Lord Jesus with an incorruptible அப்படிப்பட்டவனுக்கு love. கிருபை உண்டாகும். Grace be unto him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அழியாத அன்பு, incorruptible love. இயேசுவினுடைய அன்பு அழியாத அன்பு. அவர் மேல நீ கொண்டிருக்கிற நேசம் அழிவே இல்ல. The love of Jesus is a sincere love, and what the love he has towards you is an incorruptible one. 1 கொரிந்தியர் 16:22 சொல்லி இருக்கிறது, ஒருவன் இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். 1 Corinthians 16:22 says, if a man does not love Jesus, he is cursed. நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், if you love him, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? what will happen? நியாயாதிபதிகள் 5:31 சொல்லுகிறது, Judges 5:31 says, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல பிரகாசமாய் இருப்பார்கள். they that love him shall be as the sun which goeth forth with all its might. உன்னை சூரியனைப் போல பிரகாசிக்க வைக்க தான் கேக்குறார் இயேசு. நீ என்னை நேசிக்கிறாயா? In order to make you shine like the sun, Jesus asked you, love me, lovest thou me? உன் இரத்தம் எல்லாம் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லணும். Your blood should say I love Jesus. உன் இரத்தம் பேசணும், என் இயேசுவை நான் நேசிக்கிறேன். Your blood should speak saying I love my Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன்ங்கறத கன்ஃபஸ் பண்ணு. Every day confess saying Lord Jesus I love you. மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணான். 3 விசை மறுதலித்தான் பேதுரு. He denied thrice, he swore, and he also took an oath. 3 விசையும் இயேசு திரும்ப திரும்ப கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? Thrice Jesus repeated, lovest thou me? அத்தனை தடவை அதை ஒத்துக்கொண்டான். Each time he admitted. அப்படியானால் நீயும் நானும் எத்தனை விசை இயேசுவை மறுதலிக்கிறோம்? If so, you and I, how many times are we denying the Lord அத்தனை Jesus? விசை நீ சொல்லணும், இயேசுவை நான் உம்மை நேசிக்கிறேன். So many times we should say Lord Jesus I love you. அப்படினா இதுவரைக்கும் சொன்னதே பெரிய அக்கவுண்ட் 28 வருஷமா சொல்லிருக்கோம். இன்னும் 28 வருஷம் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னாதான் அது கம்ப்ளீட் ஆகும்.
For 28 long years you would have said, Lord Jesus, I'll even continue for the next 28 years, it will complete. யோவான் 21:18 பார்க்கும் பொழுது John 21 verse 18. 11வது இயேசு சொன்ன வார்த்தை, The 11th word Jesus uttered. நீ வாசி. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றார். He said, verily, verily, I say unto you. என்ன வார்த்தை இது? ஒரு வித்தியாசமானது. This is the different இதை word. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். I believe you would understand. நீ இளவயது உள்ளவனாய் இருக்கும்போது, இந்த சபைக்குள்ள வந்த புதுசுல, அபிஷேகம் பெற்ற புதுசுல, வளர்ச்சி அடைந்த அந்த நாட்கள்ல, இந்த சபையில நீ ஒரு கிருபையோ வல்லமையும் பெற்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கும் பொழுது நீ இளவயது உள்ளவனாய் இருந்தாய். When you first came into this church, when you had a growth and when you step by step grew in your spiritual life as a Christian, you were young. நீ இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருந்தாய். But you walked as you would. ஏன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கற, வளர்ற. Because that is the time you started to walk in your spiritual life, you were growing. அப்ப தேவன் உன்னை விட்டுட்டாரு. Then the Lord left you as you இப்ப were. சொல்றாரு, But now he says, நீர் முதிர் வயதாகும் போது, but when you became older, முதிர் வயதுனா 70 வயசு அல்ல, not 70 years then, பேதுரு ஏற்கனவே கல்யாணம் கட்டின ஆளு. Peter was already married. அவர் ஆல்ரெடி ஏஜ்டு பர்சன் தான். He was already an aged person. ஆனா இப்ப சொல்றாரு, நீ முதிர் வயதுள்ள விசுவாசத்துல நீ பெரியவனாகும் பொழுது, When you become old in faith, பரிசுத்தத்தில் நீ வளர்ச்சி அடையும் பொழுது, when you attain a growth in holiness, இல்லாவிட்டால் பரிசுத்தத்தில் முதிர்ச்சி அடையும் பொழுது, or when you growing in your நீ faith, உன் கையை நீட்டுவாய், you should stretch out your hand, வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான். another shall gird you. யார் அந்த ஆளு? Who is that? அவர்தான் ஆவியானவர். He is the Spirit of God. ஒரு லிமிட், நீ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீ இஷ்டத்துக்கு அல்லேலியா போட்ட, வந்த போன, ஜெபிச்ச, அற்புதம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மாறின பிறகு ஆவியானவர் உன்னை ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பார். In an early stage, you came as you wish, you said hallelujah and all that you wanted to do, you did. But at a particular time, the Spirit of the Lord will take full control of you. ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீ எதுவும் சொல்லக்கூடாது, உன் கையை மட்டும் நீட்டிடணும். After a limit, you should only stretch out your hand, do not speak உன் a word. கைகளை நீட்டுவாய், நீ சரண்டர் ஆயிடணும் ஆண்டவர்ட்ட. You will stretch out your hand, you should surrender to the உயிர்த்தெழுந்த Lord. இயேசு சொல்றார், உன் கைகளை நீட்டுவாய், This is what Jesus says, stretch out your வேறு hand, ஒருவன் உன் அறையை கட்டுவான். another will gird you. இதைத்தான் அப்போஸ்தலர் 20:22 பவுல் பேசும் பொழுது, This is what in Acts chapter 20 verse 22 St. Paul says, ஆவியில் கட்டுண்டவனாக நான் எருசலேமுக்கு போகிறேன். being bound in the spirit I go to ஒவ்வொரு Jerusalem. ஊழியக்காரனும் ஆவியில் கட்டுண்டவனாய் சீயோனுக்கு போக வேண்டும். Every servant of God being bound in the spirit should go to ஒவ்வொரு Zion. விசுவாசியும் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமை நோக்கி போக வேண்டும். Every believer should go on to Jerusalem being bound in the spirit. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு உனக்கு சுயமான எந்த நடத்துதலும் இருக்க கூடாது. After receiving the Holy Spirit, you should not be on your own. முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டுல தான் நீ இருக்கணும். You should be completely under the control of the Holy Spirit. நீ பேசுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியின் வார்த்தையாக இருக்கணும். Every word you utter should be from the Holy Spirit. நீ வேலைக்கு போனாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருப்பார். You go to your office, the Holy Spirit will be with you. நீ வீட்ல இருந்தாலும் பரிசுத்த ஆவி உன்னோடு இருப்பார். At your home, the Holy Spirit will accompany you. எந்த இடத்திலும் ஆவியானவருடைய அனுமதி இல்லாம நீ எதையும் செயல்படுத்த கூடாது. At any place, do not operate without the permission of the Holy டெய்லி Spirit. ஆவியானவருக்கு முன்னால உன் கைகளை நீட்டு, அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணட்டும். Every day, stretch out your hand before the Holy Spirit, let him control you. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, உயிர்த்தெழுந்த இயேசுவின் 12வது வார்த்தை, the 12th utterance of the resurrected Jesus. என்னைய விட்டா 12 வார்த்தைக்கும் 12 வாரம் எடுப்பேன். I will take all these 12 words for 12 weeks. ஆனா நீங்க 12 வாரமா கண்டினியூவா வருவீங்களான்னு தெரியாதா? I do not know if you will continually come for the அதனால 12 weeks. இன்னைக்கு ஒரே நல்ல ஹெவி டோஸ்லயே கொண்டு வரேன். So I want to finish everything கடைசி in one வார்த்தை. day. The final word, அவருடைய மைண்ட்ல இருந்தது. that was in his mind. சீசர்கள் தன்னை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். He wanted the disciples to see him. சீசர்களுக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா The இருந்தது. disciples also wanted to watch him. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் On பொழுது the basis of Matthew's Gospel chapter 28 10ஆம் வசனம், verse 10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசு சொன்ன வார்த்தை, என் சீசர்களை கலிலேயாவுக்கு போகச் சொல்லுங்கள். The word of the Lord Jesus was that tell my disciples to go into ஏன்னா நான் Galilee. அங்கதான் போறேன். That is where I am heading to. நல்லா கவனிங்க. Pay attention. இந்த மெசேஜினுடைய ஹைலைட் இதுதான். This is the highlight of this message. இயேசு சொல்றாரு, என் சீசர்களை நீங்க கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்கள். Jesus says, tell my disciples to go into Galilee. நான் கலிலேயாவுக்கு போகிறேன். I am going to Galilee. அங்கே நீங்கள் வந்தால் என்னை அவர்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். If they shall be there, they shall see me. இதைத்தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தூதன் சொன்னான். That is what the angel also said in Matthew 28 verse 7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார்,
அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். தூதனும் இதே தான் சொல்றான், நீங்க சீக்கிரமா எல்லாரையும் எங்க போய் சொல்லுங்க, கலிலேயாவுக்கு போய் சொல்லுங்க. The angel also said this, go quickly and tell the disciples to go to அங்க போனா Galilee. அவரை நீங்க பார்க்கலாம். There you shall see him. இயேசு சொல்றாரு, கலிலேயாவுக்கு வா, அங்க என்னை பார்க்கலாம். Jesus says, come to Galilee, you shall see me there. அவங்க எல்லாரும் போனாங்களா? Did they go there? போய் பார்த்தாங்களா? Did they see him? ஆம், போய் பார்த்தார்கள். Yes, they went there and saw மத்தேயு him. 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது Coming to Matthew's Gospel chapter 28, 16, 17 16 and 17. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். எப்படி? அங்கே அவரை கண்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள். There they saw him and they worshipped him. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற தவிப்போடு சபையில் நாம் இருக்கிறோம். We are with a great groaning in the church ஒவ்வொரு to see Jesus. ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் ஆசை இயேசுவை பார்க்கணும். Every believer and servant of God has a desire to see Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வேண்டுமானால் நாம் எங்கே போக வேண்டும்? If you want to behold the resurrected Jesus, where should we go? நாம் கலிலேயாவுக்கு போக வேண்டும். We have to go to Galilee. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. கலிலேயில் இல்லனா சர்க்யூட் என்ற அர்த்தம். Galilee is a circle or a circuit. அது ஒரு வட்டம். It is a circle. அது ஒரு சுற்றுப்பயணம். It is a circuit. இதுதான் இயேசு சொல்றார், நீ அந்த இடத்துக்கு வா. This is what Jesus says, come தேவ there. சித்தம் என்கிற வட்டத்துக்குள்ள நீ வா. Come into the will of God, which is a circle. கலிலேயா மிகவும் முக்கியமான இடம். Galilee is an important place. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறார். The Lord Jesus said he will glorify this place. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது Isaiah chapter 9 verse 1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கலிலேயாவை அவர் மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். It is a place where he will glorify Galilee. இது இனிமேல் அது இடுக்கமாய் ஈனப்படுத்தப்படுவது இல்லை. It will not be more grievously afflicted anymore. அது இனிமேல் இருண்டிருப்பது இல்லை. It will not be in a vexation after which. அவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். They shall see a great light. பிற்காலத்தில் அதை மகிமைப்படுத்துவார். In latter days he shall glorify it. இதுவரைக்கும் நீ இருண்டிருக்கலாம், ஈனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீ ஒண்ணுமே இல்லாமல் காணப்படலாம். You shall be lightly esteemed, you might be darkened, you would have been called உயிர்த்தெழுந்த nothing. இயேசுவை நோக்கி நீ கலிலேயாவை போனால், But if you go to Galilee seeing the Lord உன் Jesus, வாழ்க்கை மகிமைப்படுத்தப்படும். your life will be glorified. யோசுவா 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Joshua 21 verse 32. இந்த கலிலேயா ஒரு அடைக்கல பட்டணம். Galilee was a city of refuge. அப்போஸ்தலர் 9:31 பார்க்கும் பொழுது Acts 9:31. இந்த கலிலேயாவில் உள்ள சபைகள் பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகின. The churches which were in Galilee, they increased and multiplied the comfort of the Holy Ghost. கலிலேயா என்று சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. Galilee speaks of the growth of a spiritual life. சபைகள் சமாதானம் பெற்றது. The churches received கர்த்தருக்கு peace. பயப்படுகிற பயத்தோடு வளர்ந்தது. They grew in the fear of the Lord. பக்தி விருத்தி அடைந்தது. They were edified. பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகினது. They walked and multiplied in the comfort of the Holy Ghost. யோசுவா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Joshua 20 verse 7. இந்த கலிலேயாவிலே காதேஸ் இருக்கிறது. Kadesh is found in Galilee. இந்த கலிலேயாவிலே தான் காதேஸ் இருக்கிறது. Kadesh is found in Galilee. காதேஸ்னா என்ன அர்த்தம்? What does Kadesh mean? பரிசுத்த ஸ்தலம். A sanctuary or a holy place. இங்க போனாதான் நீங்கள் இயேசுவை பார்க்கலாம். Only if you go there you can find Jesus. கலிலேயாவுக்கு போனா நீ வெளிச்சத்தை நோக்கி போன்னு அர்த்தம். If it is said go to Galilee, it means you seek for the light. உன்னை மகிமைப்படுத்தும் இடத்துக்கு நீ போன்னு அர்த்தம். Go to the place where you will be glorified. அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போன்னு அர்த்தம். Get into the city of refuge. ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே போ என்ற அர்த்தம். Go into the spiritual growth. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, நீ பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போன்னு அர்த்தம். run towards the holy place. இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. This is the most important word of the resurrected Jesus. அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர்களை உடனடியாக கலிலேயாவுக்கு போய் சொல்லுங்க. He said, ask my brethren to go to Galilee quickly. தூதன் சொல்றான், முன்னே போய் கொண்டிருக்கிறார். He said, he go there before you. இயேசு உயிரோடு எழுந்து பிதாவின் சமூகத்தில் இருக்கிறது போல நீயும் அந்த பிதாவின் சமூகத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். Just as Jesus has risen before you and is in the presence of the Father, you should head towards the presence of the Father. பேதுருவை பார்த்து ஒரு பெண் சொன்னா, A woman said unto Peter, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தாய். you were along with the Galilean. இயேசுவுக்கு என்ன பேர் இருந்துச்சு? What is the name of Jesus? கலிலேயன். He was a man of Galilee. அவன் சொன்னா, ஐயோ நான் இல்ல, வேற யாராவது பாருன்னு சொன்னான். He swore saying, it is not to me, it is someone else. இந்த வார்த்தையை சொன்ன உடனே, Once he said this, இல்லையே உன் பேச்சு அந்த கலிலேயனுடைய பேச்சு மாதிரியே இருக்க மாறிச்சே அப்படின்னா.
She said, your speech betrayed thee. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை போல நீ பேசி பழகணும். While on this earth, you should practice speaking like Jesus. நீ இயேசுவோடு இருந்தவன்னு பேர் எடுக்கணும். You should know, have the name you are with Jesus. இயேசு இருக்கிற அந்த காதேசை பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கணும். You should step towards Kadesh, the holy place where Jesus is. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the இதுதான் Lord. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சொன்ன 12 முக்கியமான வார்த்தைகள். These are the 12 important utterances of Jesus after his resurrection. ஏன் இதுக்கு இந்த காலைவேளையில் கர்த்தர் பேசுகிறார்? Why is the Lord speaking these to you this morning? நீ எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தாயோ When you took water baptism, அப்பொழுது நீ உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டாய். you were conformed to the image of resurrection. எப்பொழுது அபிஷேகம் பெற்றாயோ When you were anointed, அப்பொழுது உயிர்த்தெழுதலின் ஜீவன் உனக்குள் வந்துவிட்டது. there is a life of resurrection entered into you. இப்பொழுது நீயும் உயிர்த்தெழுந்த ஒரு நபர்தான். Now you are also a resurrected person. அப்படியானால் நீயும் இந்த வாழ்க்கையை தான் பயணப்பட வேண்டும். If that is so, you should also journey in this life. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Let's படியிடுவோம். all close our eyes, kneel down. ஒரு சில நிமிடங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Few moments, let us humble ourselves and surrender. இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னை வாழ்த்துகிறார். This morning the Lord is greeting you. உன்னை ஆசீர்வதிக்கிறார். He blesses you. நீ ஊழியம் செய் என்று உனக்கு ஆலோசனை He சொல்லுகிறார். counsels you to minister to him. உன்னுடைய குறைகளை அவர் கடிந்து கொள்ளுகிறார். He rebukes your shortfalls. உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். He grants you peace. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நீ Receive the சபைக்குள் இரு என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். He counsels you to receive the anointing, be in the church. எந்த பலவீனமும் உன்னை தொடாதபடி உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். He says, preserve yourself from no weakness to touch you. ஆண்டவருக்காக கொடுக்க ஏதாவது ஒன்று உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். May you have something with you always to give to the Lord. வலதுபுறத்தை நோக்கி அடியெடுத்து வை. You step towards the right side. வலது பாரிசத்தில் உள்ள மேலானவைகளை தேடு. Seek those things which are in the right hand of God. தேவ சித்தம் செய்வாயாக. Do the will of God. இயேசுவை மாத்திரம் நேசிக்கிறேன் என்று சொல்லு. Looking at Jesus, say, I love you. ஒரு விசை இந்த காலை வேளையிலே உன்னுடைய கைகளை நீட்டு ஆவியானவர் உன் அறையை கட்டட்டும். Once more stretch out your hand this morning, let the Spirit of the Lord guard you. என் ஜனமே நீ கலிலேயாவுக்கு போ. My people go into Galilee. அங்கே என்னை நீங்கள் காண்பீர்கள். There you shall see me. எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை? How many of you desire to see Jesus? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? How many of you want to see the resurrected Jesus? நாம் இன்ஃபன்ட் ஜீசஸை பார்க்கிறவர்கள் அல்ல. We are not those who look at infant Jesus. நாம crucified ஜீசஸை பார்க்கிறது அல்ல. We are not those who look at the crucified Jesus. நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க போகிறோம். We are going to see the resurrected Jesus. ராஜாதி ராஜாவை பார்க்க போகிறோம். We are going to behold the King of Kings. தேவாதி தேவனை பார்க்க போகிறோம். We are going to see the Lord of Lords. கர்த்தாதி கர்த்தரை பார்க்க போகிறோம். We are going to see the God of gods. அவர் கலிலேயாவில் இருக்கிறார். He is in Galilee. அந்த பரிசுத்தத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைப்போம். Let us step forward towards holiness. இதோ உயிர்த்தெழுந்த வல்லமை அன்றைக்கு அவருக்குள் இறங்கினது போல நமக்குள் இறங்கட்டும். Let the power of resurrection which is descended on him come into us today. இன்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Today he blesses you, saying, thou shalt be blessed. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு அவர்கள் மத்தியில் பேசினது மாத்திரமல்ல, தன்னுடைய வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய மத்தியில் பேசி இருக்கிறார். Resurrected Jesus not only spoke to them in the midst of them, today through the word of God he is spoken to us too. நீ மரியாளா இருந்தால் அந்த சத்தம் உனக்கு கேட்டிருக்கும். If you were Mary, you would have heard the voice. நீ இயேசுவின் சீடனா இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு கேட்டிருக்கும். If you were the disciple of Jesus, you heard this voice. ஆம் ஆண்டவரே. Yes, Lord. நீர் என்னை கடிந்து கொள்ளும். நீர் என்னை கடிந்து கொள்ளும். Rebuke me. என்னை நீர் சரிப்படுத்தும். Set me right. என்னை நீர் விசாரியும். Inquire, visit me. என்னை நீர் சீர்படுத்தும். Make me perfect. என்னை நீர் ஆசீர்வதியும். Bless me. நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். I should forsake the world of this life of this world and come to you. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் வேணும்? How many of you want this experience? டைம் ஆயிருச்சு, அதனால 2 நிமிஷம் நாம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். It's almost time, just 2 minutes for us. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை வாழ்த்துகிறார். The resurrected Jesus greets you. உன் சாபம் எல்லாம் போயிருச்சு. All your curses are gone away. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. எந்த வல்லமையும் அதை தடுக்க முடியாது. No power can hinder it. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மேலே போய்விட்டார். While he was blessing, he ascended to heaven. Hallelujah.
ஹalleluya ஹalleluya. இந்த வசனம் உன்னை நோக்கி வந்திருந்தால் இந்த வசனத்தினுடைய வல்லமை இப்பொழுது உன் மேல வரும். If this word has reached you, the power in this word will come upon you now. இது எனக்குரிய வார்த்தைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you say this is for me? இந்த 12 வார்த்தையில இந்த வார்த்தை எனக்குரியது. The 12 words for me. இந்த வார்த்தை எனக்குரியது. This word is for me. இல்ல இன்னைக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் எனக்குரியது. No, all these words are for me. அப்படியானால் அந்த வசனத்தின் வல்லமை இப்பொழுது உன்மேல் இறங்கட்டும். If that was so, let the power of this word reach on you now. நாம் அவரை சந்திப்போம். We shall see him, meet him. நாம் அவரை சந்திப்போம். We shall meet him. அந்த எம்மாவூருக்கு போன சீஷர்களிடத்தில் இயேசு பேசிவிட்டு மறைந்து விட்டார். Jesus spoke to the disciples who were heading to Emmaus and he disappeared. அவர்களை கடிந்து கொண்டார். He rebuked them. விளக்கங்கள் கொடுத்தார். He gave them an explanation. சந்தேகங்களை தீர்த்து வைத்தார். He solved their doubts. அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்தார். He break the bread and he blessed them and gave it to them. அப்படி மறைந்தார். Then he disappeared. அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. They said, did not our heart burn with us while he was with us? ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் அவர் இந்த காலவெளியில நம்மோடு பேசினார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரவருக்குரிய வார்த்தையினால் அவரவர் ஜீவனுடைய கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி ஆயினும் இந்த நாட்கள்ல கலிலேயாவை நோக்கி போய் இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.